श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् अर्तितार्थपरिदानदीक्षितम् सर्वभूतसुहृदं दयानिधिं देवराजमधिराजमाश्रये। आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम्। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्वनः कान्तिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। अमुदनार अमुदं कमल तिरुवायुम अलगिलम सोदि சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக்குருவாய் அடியவர்க்குழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. விஸ்வஜனனின்னு கொண்டாடப்படுகிறவளான ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவைங்கிற உயர்ந்த பிரபந்தத்தை நம்முடைய நன்மையின் பொருட்டு அனுகிரகித்தாள். வேதாந்த கருத்துக்களை பாமரர்களிடத்திலும் கொண்டு சேர்த்த பெருமை அவளுக்கே உள்ளது. ஞான பக்தி வைராக்கியங்களிலே மிகச் சிறந்தவள். ஞானம் அதைத்தான் நல்லறிவு அப்படின்னு சொல்லுகிறோம். பக்தின்னு சொன்னால் அது பெருமானிடத்திலே வைக்கப்படுகின்ற தூய்மையான அன்பு. தூய்மையான அன்புன்னு எது தன்னை சொல்ல முடியும்னால், நாம் எதையும் எதிர்பாராமல் நாம் காட்டுகின்ற அன்பு, அதைத்தான் தூய்மையான அன்புன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அன்பையே நாம் பகவானிடத்திலே செலுத்த வேண்டும். அன்னவர்களையே பகவான் மிகவும் விரும்புகிறான். அதுக்கு மேலே வைராக்கியம்னால் மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டுன்னு பாசுரம். பரமாத்மனி யோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனின்னு சொல்லுவார்கள். ராகம்னா விருப்பு, அதாவது விருப்பம் அப்படிங்கிறது பொருள். துவேஷம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் ராகம்னா நமக்கு என்னன்னு பல பேருக்கு தெரியறது இல்லைன்னால், நம்மக்கிட்ட இருக்கிறது தானே நமக்கு தெரியும். துவேஷம் இருக்கு, அதனால துவேஷத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். விருப்பு வெறுப்புன்னு இருக்கே, விருப்புனா அது பகவானிடத்திலே இருப்பதொன்றாக இருக்க வேண்டும். அவனை ஒழிந்த விஷயங்களிலே, அவனை தவிர்ந்த விஷயங்களிலே நமக்கு வெறுப்புங்கிறது இருக்க வேண்டும். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்னால், அவரிடத்துல கொஞ்சம் பக்தி இருக்கு, அடியோடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற விஷயங்களிலும் நமக்கு நாட்டம்ங்கிறது இருக்கிறது. உண்மையான பக்தன்னு சொன்னால் மற்ற விஷயங்களிலே அவனுக்கு நாட்டம் இராது. பகவத் விஷயத்தில் தான் அவனுக்கு ஒரு அபிருச்சி இருக்கும். பக்தர்கள் பெருமானையே சிந்தித்திருப்பவர்கள். அப்போ மற்ற விஷயங்களில் ஒரு விரக்தி, அதைத்தான் வைராக்கியம்னு சொல்லுகிறோம்.
ஓரொருத்தருக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளாக இந்த ஞான பக்தி வைராக்கியங்கள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாம் இருந்தால் தான் இறையருள்ங்கிறது நமக்கு கிட்டும். அதைத்தான் திருப்பாவையாலே ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரையிலும் 10 பெண் பிள்ளைகளை இவர்கள் எழுப்புவதாக இந்த பிரபந்தம் அமைந்திருக்கிறது. ஓரோர் நாள் எழுப்பப்படுகின்றவள் ஓரோர் வகையான தன்மையளாக நமக்கு காட்டப்படுகிறாள். நேற்றைக்கு உணர்த்தப்பட்டவள் இறை அனுபவத்திற்கும் இறை அடியார் அனுபவத்திற்கும் புதியவள் அப்படின்னு பார்த்தோம். அவ இப்பத்தான் இந்த பக்தர்களோடு சேர்ந்திருக்கிறாள். அவளுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. அவ சொல்றதெல்லாம் என்னன்னா, இந்த பாருங்க, உங்களோட நான் வருகிறேன், ஆனால் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எங்கே எப்படி விழுந்து வணங்க வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், ஓரோரிடத்திலும் பேசும்போது ஒவ்வொருவரிடத்திலும் எப்படி வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும், இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கற்றுக்கொள்வதிலே நான் ஆர்வம் மிக்கவளாக இருக்கிறேன், அதனால் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி வைத்தவள். அவளைத்தான் பிள்ளாய் எழுந்திராய்னு எழுப்பினார்கள். நம்மளில் கூட சில பேர் அப்படித்தான் இருப்போம். பல பக்தர்களோடு போகும்போதே சொல்லிடுவோம், உங்கள் கூட வருகிறோம், ஆனால் அங்கே எங்கே நிற்கணும், எங்கே நிற்கக்கூடாது, எப்படி வணங்க வேண்டும், எந்த இடத்துல விழுந்து சேவிக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். சில பேர் வரவா சேவித்து விட்டு அமர்வார்கள், வணங்கி விட்டு அமருகை அப்படின்னு உண்டோல்லையோ. அது எப்படி வணங்க வேண்டும்னால், வரச்சேவே வாசல்ல அங்கிருந்து வணங்கி விட்டு அவரவர்களுடைய இருக்கையிலே வந்து அமர்வதுங்கிறது அது ஒரு கிரமம். முக்கியமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டியது, நாம் விழுந்து வணங்கும் போது நமக்கு பின்னாடி யாராவது பாகவதர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்க வேண்டும். ஒருத்தரை கொண்டாடுறேன் வணங்குகிறேங்கிறதுக்காக நம்முடைய கால்களை பின்னே இருக்கிற பாகவதர்களை நோக்கி நீட்டிக்கொண்டு வணங்குவதுங்கிறது அது முறையாகாது. அதனால் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். விழுந்து சேவிக்கிற இடத்துல இதனால் அபச்சாரம் ஏதும் நேர்ந்து விடவில்லையே அப்படின்னு பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா நல்லது பண்ணுறேன்னு போயிட்டு அது எனக்கு ஒரு தீமையை சம்பாதித்து கொடுக்கும்னு சொன்னால் அந்த நன்மை நன்மையாகாது. அதை போல் கோயிலில் பாருங்க, பிரசாதம் எல்லாம் கொடுத்தான்னா அதை எப்படி சாப்பிடணும்னு பல பேருக்கு தெரியாது. அதனால சக்கரை பொங்கல் கையில் ஒரு தொன்னையில் கொடுத்துட்டான்னா அதனால கை விரல்களாலே அலைந்து நன்னா வாய்க்குள்ள விரல்களை எல்லாம் விட்டு கொண்டு அதை சப்பி சப்பி அத்தனை கையலம்ப வேண்டிய அவசியம் கூட தேவை கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவாளை பார்த்துருப்போம். படிவங்களில் என்ன பண்ணுவோம், பார்த்தா பக்கத்தில் போய் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறது, இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே இப்படி சாப்பிடக்கூடாது, கோயிலுக்குள்ளே எப்படி சாப்பிடணும், கொஞ்சம் தலையை அப்படி சாய்ச்சிண்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு நம்முடைய விரல்கள் வாயை தொட்டுக்கொள்ளாமல், உதடுகளிலே படாமல், பற்களிலே படாமல் இதை மேலேருந்து தான் வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். இது கிரமம். இல்லைன்னா அந்த இடம் முழுக்க அசுத்தமாக ஆகிவிடும். சொன்னால் எடுத்துக்கிறவா 100க்கு 99 பேர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சொல்கிற விதம், சொல்கிற முறை, கிரமம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அன்பாக சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். நாம் போயிட்டு உனக்கெல்லாம் அறிவு கிடையாதான்னு ஆரம்பித்தோம்னால் அவருக்கும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லையோ, உடனே அவரும் உச்சாணி கொம்பில் ஏறி அமர்ந்து விடுவார். அப்போ தெரியாதவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதை சொல்லும் கிரமமாக நாம் சொன்னால் அவர்களும் கேட்கவே செய்கிறார்கள். அப்போ 6ஆம் பாட்டாலே உணர்த்தப்படுகின்றவள், இவர்கள் சொன்னால் அவள் நிச்சயமாக எடுத்துக்கொள்வாள் அப்படின்னு இருக்கிற பெண் பிள்ளை. இன்றைக்கு 7ஆம் பாட்டாலே உணர்த்தப்படுகின்றவள், அவளுக்கு நன்னா தெரியும், இறை அனுபவத்தினுடைய ஏற்றம் தெரியும். இறை அனுபவம் ரொம்ப முக்கியமானது. அதைவிட முக்கியமானது அடியவர்களோடே கலந்திடுகை, அடியவர்களோடே சேர்ந்து வாழ்ந்திடுகை. திருவாய்மொழியிலே 2 முக்கியமான திருவாய்மொழி பதிகங்கள் உண்டு. பதிகம்னு சொன்னால் 10 பாசுரங்கள் கொண்டதொரு தொகுதி, அதைத்தான் பதிகம்னுவா. அதே ஒரு 10ன்னுவா. 100 பாசுரங்கள் இருந்தால் ஒரு 10ன்னு அர்த்தம். 10 பாசுரங்கள் இருந்தால்
ஒரு பதிகம் அல்லது ஒரு திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழின்னு எடுத்துட்டா அதில் மட்டும் பதிகம்னு சொல்கிறது வழக்கம் இல்லை. ஒரு திருவாய்மொழி முதற்பத்திலே 2ஆம் திருவாய்மொழி அப்படின்னா வீடுமின் முத்தவம்னு ஆரம்பிக்கிற திருவாய்மொழி, அந்த 10 பாசுரங்கள். இப்போ பதிகம் 10 பாசுரங்கள் கொண்டதொரு தொகுதி, ஒரு 10 அப்படின்னா 100 பாசுரங்கள் கொண்டதொரு தொகுதி. இதை திருவாய்மொழியாக இருந்தால் ஒரு 10லே ஒரு திருவாய்மொழின்னா ஒரு 10லே ஒரு பதிகம் அப்படின்னு பொருள். மொத்தம் அந்த மாதிரி 2 திருவாய்மொழிகள், 2 பதிகங்கள் ரொம்ப முக்கியமானவையாக நம்மவர்களாலே கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒன்று 3ஆம் பத்திலே 7ஆம் திருவாய்மொழி, அதாவது 3வது 100 பாசுரங்கள் இருக்கிறதே அதில் 7வது பதிகம், பயிலும் சுடரொளின்னு ஆரம்பிக்கிற பதிகம். அதே போல் இன்னொன்று திருவாய்மொழி 8ஆம் பத்து, 700 பாசுரங்களுக்கு மேலே 701வது பாசுரத்திலிருந்து தொடர்ந்து நாம் ஓதிக்கொண்டு வரும்போது அதில் கடைசியில் 10 பாசுரங்கள் 8ஆம் பத்திலே கடைசி திருவாய்மொழி நெடுமார்க்கடிமைன்னு ஆரம்பிக்கிற திருவாய்மொழி. இந்த 2 பதிகங்களுக்கும் தன்னிகரில்லா சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டால், இந்த பதிகங்களிலே அடியவர்களுடைய பெருமை பேசப்படுகிறது, மற்ற பதிகங்களில் பகவானுடைய பெருமை பேசப்படுகின்றது. இவ்விரு பதிகங்களிலே பகவானை காட்டிலும் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற கருத்து நம்மாழ்வாராலே உணர்த்தப்படுகின்றது. ஆச்சரியமாக ஒரு கதை சொல்லுவார். நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர், அவர் வேதாந்திங்கிற பெயரோடே மாதவாச்சாரியராய் திருநாராயணபுரத்திலே அவர் இருந்தவர். முதல்ல வேற ஒரு சமயத்தை சார்ந்தவராகத்தான் அவர் இருந்தார், பெரிய வித்வான். அவரை திருத்தி பணி கொள்ள வேண்டும் என்று ராமானுஜருக்கு ஆசை. ஆனால் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் பிரயாணம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை, உடம்பு ஒத்துழைக்கலை. ஆனால் அவரை எப்படியாவது திருத்தி அழைத்து கொண்டு வந்தோம்னால் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பெரிய தூணாக இருப்பார் அப்படின்னு நம்பினார். சரி, தன்னால் போக முடியலை, பராசர பட்டரை அழைத்தார். அந்த பராசர பட்டரை கூப்பிட்டு நீர் போய் அவரை திருத்தி பணி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அனுப்பிச்சார். பட்டரும் போனார், அவரை திருத்தி பணி கொண்டு வந்தார். அந்த சரித்திரத்தை இன்னொரு நாள் சொல்கிறேன். அந்த நஞ்சியர் வந்துட்டார். அவருக்கு பின்னாளிலே நஞ்சியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பராசர பட்டராலே நம் ஜீயர், இவர் நம்முடைய ஜீயர் என்று அந்த சீடரை ஆச்சாரியன் அபிமானித்தார். அதனால வேதாந்தி மாதவாச்சாரியர், அவருக்கு என்ன திருநாமம் ஏற்பட்டது? நஞ்சியருங்கிற திருநாமம். பெரிய பண்டிதர், பெரிய வாக்மி, நன்கு பேச கற்றவர். அவர் இங்கே வந்தாச்சு. வந்த பிற்பாடு வைணவ சமய நூல்களை எல்லாம் அவர் கற்று தேர்ந்தார், நன்னா படிச்சுட்டார். ஓஹோன்னு படித்து பெரிய வித்வானாக விளங்குகிறார். திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும்னால் அவரை போல சொல்றதுக்கு ஆள் இல்லைங்கிற அளவிற்கு வளர்ந்தார். சுமார் 50-60 வயசுக்கு தான் சம்பிரதாயத்துக்கே வந்திருக்கார். 95-100 திருநட்சத்திரங்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்போ வந்ததே லேட்டு, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக பிக்கப் பண்ணிட்டுட்டான்னு சொல்லுவாள். கேட்டிருக்கீங்களா? லேட்டாக தான் வந்தார், ஆனால் ரொம்ப சீக்கிரம் கற்றுண்டுட்டார். சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. சில பேருக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் வந்தாலும் கேட்டாலும் புரியாது. அது இயல்பாகவே அப்படி இருப்பாள். அது ஒரு குறைன்னு சொல்ல வரலை. படியன்னு எடுத்துக்கோங்க. இதே கொரட்டூரில் தான் போன வருஷமும் சொன்னேன், இதே கொரட்டூரில் அதற்கு முந்தைய வருஷமும் சொன்னேன். போன வருஷமும் கிட்டத்தட்ட சைதாப்பேட்டையிலிருந்து தான் இங்கேருந்து வந்தேன். முதல் நாள் வழக்கமாக அவர் வரலை, ஆட்டோ டிரைவர் வரலை, வேற ஒரு கார் டிரைவர் வந்தார். அவர் தெரிஞ்சவர் தான். அவர் சொன்னார், உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வழி சொல்லிடுவீங்கோன்னு ஆட்டோ டிரைவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை அவர் தப்பாக சொல்லியிருக்கார், எனக்கு அவ்வளோ போராதுன்னு. இல்லை சுவாமி, போன வருஷம் நீங்கள் இதே ரூட்டு இப்படியே தானே வந்தீங்கோ, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எனக்கு கொஞ்சம் இந்த பாதைகளை பற்றிய அறிவெல்லாம் அவ்வளோ போராது. சில பேர் ஒரு தடவை போனாலே அடுத்த தடவை போனால் சரியாக போய் நின்றுருவா, சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு அது தெரியாது. பெரும்பாலும் நாம் சாலைகளை பார்ப்பதும் இல்லை. ஏதோ கையில் அந்த மொபைலை பார்த்துட்டே அத்தனை பேரும் போயிடுறோமா. மொபைல் இல்லாத காலத்திலும் கூட பெரிய பாதைகளை பற்றிய புரிதல், ஒரு தெளிவு அதெல்லாம் நமக்கு கிடையாது. இப்போ கூட ஆரம்பிக்கச்சே வந்து சொன்னார், இந்த வழி வேண்டாம், இப்படி ஒரு வழி இருக்குது, அதை அப்படி போயிட்டு அப்படின்னு கூட நினச்சிட்டேன். ஐயோ பாவம், என்னை பற்றி புரிஞ்சுக்காத என்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், இது அவர்கிட்டன்னா சொல்லணும். அவர் சொல்ல போகிறார், அவர்கிட்டையும் சொல்ல போகிறார். அவர் அழகாக என்னை புரிஞ்சுட்டு தான் ஒரு வார்த்தை சொன்னார். நான் போயிட்டே இருக்கேன், என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவோன்னு விட்டார். அப்போ அதை பற்றின அறிவுங்கிறது சில பேர் உடனே பிடிச்சிக்கிறா, சில பேரால் முடியறதில்லை, தெரியறதில்லை, எத்தனை முயற்சி பண்ணாலும் வரதும் இல்லை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நஞ்சியர் கடகடன் எல்லாத்தையும் கற்றுன்னு விட்டார். திருவாய்மொழி அர்த்தங்களை சகலருக்கும் நன்கு தெளிவாக உரைக்கிற சாமர்த்தியம்
அவருக்கு வாய்த்திருந்தது. ஒரு அன்பர் அவர்கிட்ட வந்தார். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த நஞ்சியர் இடத்துல ஒரு சீடர் இருந்தார். இவர் பராசர பட்டரால திருத்தி பணிகொள்ளப்பட்டு இங்கே வந்தார். இவருக்கு பல சீடர்கள், அதுல நம்பிள்ளை, கலிவைரிதாசர், திருக்கலிகன்னிதாசர் அப்படின்னு ஒருவர். பேரெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவர் நஞ்சியர், அவர் நம்பிள்ளை. மணவாள மாமுனிகள் பாடினார், நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தம் ஏத்தத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்று நன்னஞ்சே ஏத்ததனை சொல்லினீ இன்னு அப்படின்னு பாடுறார். எம்பெருமான்களுக்குள்ளே திருவரங்கநாதன் உற்சவர் ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறாரே, அவருக்கு நம் பெருமாள்னு பேரு. அதனால் மீதி பெருமாள் எல்லாம் உங்க பெருமாள் எங்க பெருமாள்னு உண்டா? எல்லாமே நம் பெருமாள் தானேன்னா எல்லோரும் நம் பெருமாள் தான். ஆனா அவர் தான் நம் பெருமாள். ஏன் அப்படின்னா ராமனுக்கு பெருமாள்னு பேரு. வாஸ்தவத்துல சம்பிரதாயத்திலே நீங்கள் வெறுமனே பெருமாள்னு சொன்னால் அந்த சொல் யாரை குறிக்கும் என்றால் ராமனைத்தான் குறிக்கும். அந்த ராமனையே பாடியிருக்கிறார் குலசேகர ஆழ்வார். அதனால தான் அவர் பாடிய பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர் வச்சார். அது மட்டும் ஆச்சரியம் என்று பாடியவருக்கே பெருமாள்ங்கிற அடமொழியை கொடுத்துட்டா. பெருமாளை பாடியவர் பெருமாள், குலசேகர பெருமாள். பொய்க பெருமாள், பூத பெருமாள், பேய் பெருமாள் கேள்வியே பட்டிருக்க முடியாது. ஆனால் குலசேகர பெருமாள்னு பேரு. குலசேகர ஆழ்வாருக்கு என்ன பேரு? குலசேகர பெருமாள். ஏன் அந்த பேருன்னா சொல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் பெருமாளையே பாடியவர், பெருமாளிடத்திலே ஆழங்காற்பட்டவர், பெருமாள் திருமொழி பாடியவர், குலசேகர பெருமாள் அப்படின்னு அவருக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. அவர் ராமனுக்குத்தான் பெருமாள்னு பேரு. அந்த பெருமாள் பூசித்த பெருமாள் யாருன்னா திருவரங்கநாதன். அந்த பெருமாளைத்தான் ராமன் பூசித்திருக்கிறார். அவர் ராமன் என்ன சொல்லுவாரா? நம் பெருமாள், நம்மளோட பெருமாள் இவர் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ பெருமாளாலும் புகழப்பட்ட பெருமாள், அதனாலே நம் பெருமாள். இவர் பெருமாள் ராமன். அந்த ராமன் பல பெயர்களை பார்க்கறச்சே என்ன சொல்லுவார்? நம் பெருமாள் அப்படின்னு ராமனை காட்டுவார். பெருமாள் உகந்த பெருமாள் நம் பெருமாள். இது ஒரு காரணம். ரெண்டாவது, சுமாராக ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தின்னு வச்சுக்கோங்க. திருவரங்கநாதன் 1323 தொடங்கி 1321 பிரச்சனைகள் ஆரம்பிச்சாச்சு. அப்பவோ கோயிலை விட்டு வெளியில போயாகணுங்கிற நிர்பந்தம் பெருமானுக்கு ஏற்பட்டது. 1323 புறப்பட்டார். 1371 திரும்ப வந்தார். கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் இல்லை. அப்படின்னு ஒரு சமயம் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் 48 வருஷம் ஸ்ரீரங்கநாதன் இப்படி வனவாசம் போனான்? பூஜை பண்ணியவர் பெருமை எவரை பூசித்தாரோ அவருக்கும் தொற்றிக்கொண்டு விட்டது. ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாரோ இல்லையோ, அவரால் பூஜை கொண்ட பெருமாள் 48 ஆண்டுகள் காட்டுக்கு போனார். போகாத இடமே கிடையாது. திருவேங்கட மலையிலே பல காலம் இருந்தார். இன்னைக்கும் மலைக்கு போச்சே நீங்கள் பெருமானை சேவிக்கிறதுக்கு உள்ளே போனீர்களானால் அவ்விடத்துல உள்ளுக்குள்ள நுழைந்தவுடனே ஒரு மண்டபம், ரங்க மண்டபம், ஸ்ரீரங்க மண்டபம்னு பேர் சொல்றா. அதை தாண்டி போனாத்தான் துவஜஸ்தம்பம். அதை தாண்டி தான் உள்ள போய் திருவேங்கடமுடையானை திருமலையப்பனை நாம் தரிசிக்க போகிறோம். அப்போ உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு இடப்புறத்திலே இருக்கக்கூடிய அந்த மண்டபம் இருக்கிறதே ஸ்ரீரங்க மண்டபம்னு பேர் வச்சிருக்கா. ஏன்னா பல வருடங்கள் ரங்கநாதன் அங்கேயே இருந்தார். அதனாலே ஸ்ரீரங்க மண்டபம்னே அதற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. 48 வருஷம் ஊர்ல இல்லையோ, அதுக்குள்ள ஊர்ல பல மாற்றங்கள். கஷ்டப்பட்டு காப்பாற்றி பெருமானை எழுந்துருளப் பண்ணி கொண்டு போனவர்கள் அதிலே பலர் தங்கள் இன்னுயிரையும் பெருமான் பொருட்டு ஈந்தார்கள். பல பேர் உசிரையே விட்டுட்டார். பிள்ளலோகாச்சாரியர் சுமார் 118 திருநக்ஷத்திரம் மிக்கவர். 1 இல்லை 2 இல்லை, 118 வயசாச்சு. அந்த வயசுலையும் தளராமல் அசராமல் அஞ்சாமல் திருவரங்கநாதனை காத்தற் பொருட்டு அவர் புறப்பட்டார். ஸ்ரீரங்கத்திலிருந்து மதுரை பக்கத்துல வந்தாச்சு. ஆனைமலை தொடரிலே ஜோதிஷ்குடின்னு இன்றைக்கும் இருக்கிற ஊர். அவ்விடத்துல தான் வந்தவுடனே மிகுந்த தளர்ச்சியுற்றார் அவர். இதுக்கு மேல என்னாலே பயணம் செய்ய முடியாது, என்னை வைகுண்டநாதன் ஸ்மரிக்கின்றான், அவன் நம்மை அழைக்கின்றான், இந்த உடலை விட்டுட்டு நான் வைகுண்டத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு திருவரங்கநாதனை கட்டி அணைத்து உச்சி மோந்து அவன் நெத்தியிலே முத்தமிட்டு அவனிடத்துல கதற கதற சொல்லுகிறார், இயன்றவரை முடிந்தவரை இங்கு வரைக்கும் வந்து உன்னை காக்கின்ற பணியில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு என்னால் இயன்ற தொண்டுகளை செய்தேன். பெருமானை வைகுண்டத்திலும் குறைவில்லாமல் தொண்டுகளை தருவாயாக அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற மற்ற பக்தர்களுக்கு பெருமானை எப்படி எழுந்தருளி பண்ணி கொண்டு போக வேண்டும், எந்த வழி செல்ல வேண்டும், அந்த கட்டுப்பாடுகளை அந்த கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்து விட்டு அங்கேயே தம்முடைய உயிரை அவர்
இழந்தார், அங்கிருந்தே திருநாட்டுக்கு நடந்தார், ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. சரி, 48 ஆண்டுகள் ஊருக்குள்ள பல மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து போச்சு. நடுவில் கொஞ்சம் அமைதி வரா போல ஆன உடனே சில பேர் என்ன பண்ணிவிட்டா, புதுசாக ஒரு விக்கிரகத்தை பண்ணி வைத்து கொண்டு அந்த பெருமானையே நம்பெருமாளாக அவர்கள் தொழுது வருகிறார்கள். இப்படியே ஒரு 20-25 வருஷம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெருமாள் திரும்ப ஊருக்குள்ளே வருகிறார். பழைய திருவரங்கநாதன் திரும்பவும் திருவரங்கமாநகர் வந்து சேர்ந்தான் அப்படின்னு முழங்கப்பட்டது. ஆனால் ஊரில் இருக்கிற சில பேருக்கு வரலாறு எந்த அளவிற்கு அவர்களுக்கு மறந்து போயிருந்ததுனால் ஊரை விட்டு பெருமாள் வெளியில போனதே தெரியலேங்கிற அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கா போல அதெல்லாம் ஏதோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தா, இல்லை அன்னைக்கு ஷேர் செய்யப்பட்ட ஒரு போஸ்ட் அது FBயில் இருக்கிறது, போய் பார்த்தா பார்த்து விடலாம், அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பாருங்க, நீங்கள் தினந்தோறும் காத்தால எழுந்த உடனே மெமரிஸ்ன்னு போய் பார்த்தீர்களானால் உங்களுக்கு போன வருஷத்தில் அதுக்கு முன் வருஷத்தில் இந்த தேதியில் நீங்கள் என்னென்ன அதிலே பகிர்ந்தீர்களோ அதெல்லாம் மெமரிஸ்ன்னு கொண்டு வந்து உங்கள் இடத்துல காட்டும். சரி, அதை திரும்பவும் நீங்கள் ரீஷேர் பண்ணலாமா வேண்டாமா, அது உங்கள் பாடு. இப்போது திருவரங்கநாதன் வெளியில் போனார்னா அதை யாரும் அந்த மெமரிஸ்ன்னு கொண்டு வந்து காட்டுறதுக்கு அன்றைக்கி யாரும் இல்லை, ரீஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உள்ளூரில் சில பேர் என்ன சொல்லிட்டா, திருவரங்கநாதன் தான் இங்கேயே ஒருத்தர் இருக்காரே, நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா வெளியில் போன பெருமாள் திரும்ப வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம், அவர் தான் இவர்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இப்போ 2 பெருமாள் ஆகி போயிட்டா. யார் பிராச்சீனமான பெருமாள், புராதனமான பெருமாள் யார், யார் இதிலே நவீனர் நூத்தனர் யார் தெரியல. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஊரில் வயசில் பெரியவர்கள்னு யாரும் பெரிதாக இல்லை. ஏன்னா 12,000 பேர் ஒரே நாளில் பன்றியாழ்வான் கலகம்னு சொல்லுவார்கள். பன்றியாழ்வான் மேட்டு கலகம், அந்த இடத்துல 12,000 பேரை தலைகளை அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்நாளிலே அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. ஊரில் பெருசாக பெரியவர்களே இல்லை, யாரோ ஒருத்தர் ஒரு சலவை தொழிலாளி இருந்திருக்கிறார். அவர் நான் சொல்கிறேன் வந்தார், நம்ம போராத வேளை அவருக்கும் கண்களே இல்லைங்கிற நிலைமை, அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் எப்படி கண்டுபிடிப்பாருன்னா, அவர் அழகாக சொன்னார், 2 பெருமாள்களுக்கும் திருமஞ்சனம் பண்ணுங்கோள், வஸ்திரங்களை சாத்தி திருமஞ்சனம் பண்ணுங்கோள் அப்படின்னு சொன்னார். அந்த திருமஞ்சன தீர்த்தம் ஈரவாடைன்னு சொல்லுவார்கள். எம்பெருமான் உடுத்து களைந்த அந்த வஸ்திரம் இருக்கிறதே, எந்த துணியை உடுத்துண்டு அவர் குளித்தாரோ, அவருக்கு அபிஷேகம் நடந்ததோ திருமஞ்சனம் நடந்ததோ, அந்த துணி அப்படியே எடுத்து கொண்டு வந்து அதை பிழிஞ்சு அதிலிருந்த தீர்த்தம் நமக்கு கொடுப்பார்கள். அதற்குத்தான் ஈரவாடை தீர்த்தம்னு பேரு. அப்படி தீர்த்தம் தரப்பட்டது. அப்ப அந்த வண்ணான், அந்த சலவை தொழிலாளி சொல்றார், இவரே நம்பெருமாள், இவரே நம்பெருமாள்னு அந்த பழைய மூர்த்தியை காட்டினார். அப்ப எல்லாரும் இசைந்தார்கள். இவர் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா அந்த திருமேனியினுடைய வாசம், அந்த திருமேனியிலே வஸ்திரம் அணிவிக்க பெற்றால் வருகின்ற கூடுதல் வாசம், அந்த தீர்த்தத்தை பருகும் போது கிடைக்கின்ற வாசம், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலில் அனுபவிச்சிருக்கேன், அது நன்னா என் புத்தியிலே பதிந்திருக்கிறது, அதனால கண்டுபிடிச்சிட்டேன்னார். இப்ப அந்த புதுசா வந்தவர் அந்த மூர்த்தி அவர் இன்னமும் இருக்கிறாரான்னா நன்னா இருக்கார். ஸ்ரீரங்கத்திலேயே நீங்கள் பெரிய பெருமாளை வணங்கும் போது முன்னே உற்சவ மூர்த்தி 48 ஆண்டுகள் காடு மேடெல்லாம் சுத்திட்டு வந்தவர் அவர் இன்றும் காட்சி தருகிறார். நம் பெருமாள்னு சலவை தொழிலாளியினாலே அபிமானிக்கப்பட்டவர் நம் பெருமாள், நம்முடைய பெருமாள். அன்றிலிருந்து நம் பெருமாள் ஆனார். அந்த புதிய மூர்த்தின்னு ஒருத்தரை பத்தி சொன்னேன் பாருங்க, அவர் பக்கத்திலேயே இருப்பார். யக்ஞபேரராக அவர் இருக்கிறார். ஒரு கோயில் எடுத்துக்கொண்டால் அதில் பல மூர்த்திகள் உள்ளுக்குள்ளே இருப்பார்கள். ஸ்நானபேரர் அப்படின்னு சில பேரை சொல்லுவார்கள். சயனபேரர்னு ஒருத்தர் இருப்பார், ஸ்நானபேரர்னு ஒருத்தர் இருப்பார், பலிபேரர்னு ஒருத்தரை சொல்றார், செல்வர் அப்படின்னு உண்டு. இந்த மாதிரி 4-5 திருவுருவங்கள் உள்ளுக்குள்ளே நமக்கு காட்சி தருவார்கள். அதில் யக்ஞபேரராக பெருமாள் காலை நீட்டின் படுத்துட்டு இருக்காரா, முன்னாடி உற்சவமூர்த்தி ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோட இருக்காரா, அந்த ரங்கநாதனுக்கு இடப்புறத்திலே பார்த்தீர்களானால் அந்த யக்ஞபேரரும் காட்சி தருகிறார். கொஞ்ச காலத்துக்கு அங்கே திருவரங்க செல்வனாராக இருந்து அவர் அரசாட்சி புரிந்தவர் அவரும் இருக்கிறார். இந்த கதையெல்லாம் எதுக்குன்னா, நம்பெருமாள்ங்கிற பெயர் அப்போது ஏற்பட்டது. அந்த நம்பெருமாள் ஆழ்வார்களிலே ஷடகோபரை நம்மாழ்வார்னு அபிமானித்தார். இவரை ஒருத்தர் பார்த்து நம்பெருமாள்னு சொன்னாரா, அவர் ஒருத்தரை பார்த்து நம் ஆழ்வார், ஆழ்வார்களிலே நம்முடைய அபிமானத்திற்கு பாத்திரபூதர் நம்மாழ்வார். அதை போல நஞ்சீயர், பராசரபட்டர் என்ன பண்ணார், வேதாந்தியே இங்கே வாரும் நீர் நம் ஜீயர் அப்படின்னு அவரை அபிமானித்தார். அந்த நஞ்சியர் என்ன பண்ணார், நம் பிள்ளைய பார்த்துட்டு திருக்கலிகன்னிதாசரே நீர் நம் பிள்ளை, பிள்ளைன்னு சொன்ன குழந்தைங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும், அது மட்டுமே அர்த்தம் கிடையாது. மதிக்கத்தகுந்த ஆச்சாரியர், அவரையும் பிள்ளைன்னு சொல்லுவார்கள். அதனால மதிக்கத்தகுந்த ஆசான் நம் பிள்ளை
அப்படின்னு பெயர் சூட்டினார். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவரவர் தமே தத்தார். அன்புடையோர் சாற்று திருநாமங்கள், இதெல்லாம் அன்பு இருக்கிறவா கொடுத்திருக்கிற திருநாமங்கள், பெயர்கள். அதையே எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்குன்னு மணவாள மாமனிகள் சொல்றார். இந்த பாசுரத்துல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இது அப்படியே வரிசையா நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அப்படி சொல்றது ஒரு கிரமம். இன்னொரு கிரமம், நம்பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருங்கோ. நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர். திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் இருக்காரே, அவர் எப்பவும் சொல்லிட்டு இருப்பார். முதல்ல பார்த்த கருத்து அர்த்தம், இந்த பெயர்களை எப்போதும் நீங்கள் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருங்கோள். நம்பெருமாள்னு சொல்லுங்கோ, நஞ்சியர்னு சொல்லுங்கோ, நம்மாழ்வார் சொல்லுங்கோ, நம்பிள்ளை சொல்லுங்கோ. இது முதல்ல பார்த்த அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, நீங்க சொல்லுங்கோ சொல்லாட்டி போங்கோ. ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், யாரு? நம்பெருமாள். திருவரங்கநாதன் இருக்காரே, அவர் கிட்ட போனா அவர் வாய் எதையோ முணுமுணுத்துண்டே இருக்கான். அந்த பவள செவ்வாய் எதையோ முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது. என்னதான் முணுமுணுக்கிறாருன்னு பக்கத்துல போய் பார்த்தா அவர் சொல்லிட்டு இருக்காராம், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காராம். அதனால இந்த பாட்டை இப்படி பிரிச்சுக்கணும். நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்பர் அவர் எப்பவும் சொல்லிட்டே இருப்பார். இவர்களை அத்தனை பிடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட நம்பிள்ளை நஞ்சியருடைய அருமை சீடர் அவரும் கூடவே இருக்கார். முதல்லையே சொன்னேன், நஞ்சியருக்கு திருவாய்மொழியில ரொம்ப பிடிப்பு. அந்த அர்த்த விசேஷங்களை அவரை போல சொல்லவே முடியாது. 9,000 ஒரு உரை நூல் திருவாய்மொழிக்காக நஞ்சியர் அனுகிரகித்திருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஆசாமி வந்தார். வந்துட்டு சொல்றார், எனக்கு உம்மிடத்திலே திருவாய்மொழி கேட்க வேண்டும்னு ஆசையினார். நஞ்சியர் சொன்னார், எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து, ஏற்கனவே நான் 100 தடவை திருவாய்மொழி சொல்லி முடித்தாகிவிட்டது. பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல வயது இடம் தரமாட்டேன் என்கிறது. இன்னொன்னு, வைகுண்டத்தை கிட்ட போகிற அந்த நாள் அது நெருங்கி விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்பப்போ நமக்கு என்ன தோன்ற ஆரம்பித்து விடும்னா, வேற எதுலேயும் பெருசா மனம் நாட்டம் கொள்ளாது. அந்த அனுபவம், என்றைக்கு அங்கே போகிறேன், என்றைக்கு திருவரங்கநாதனை அங்கும் தரிசிக்க போகிறேன், ஸ்ரீ வைகுண்டநாதனை கிட்டி கைங்கரியம் பண்ண போகிறேன், இந்த நினைவே தான் ஓடின்னு இருக்கும். அதனால் இப்போ குணானுபவம் பண்ணுறதெல்லாம் முடியாது. நான் புஸ்தகத்தை திறந்து வச்சாலே ஓன்னு அழுதுடுவேன். நான் என்ன பண்ணுறது, என்னால் சொல்ல முடியாது. வந்தவர் கொஞ்சம் அதனால மன வருத்தம் உற்றார். என்னடா அது ஆசையாக கேட்கலாம்னு வந்தோம், இவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நஞ்சியர் சொல்கிறார், அதுக்காக கவலைப்பட வேண்டாம், இந்த நம்பிள்ளை பக்கத்திலேயே இருக்கார், என்னை விட நன்றாக சொல்லுவார், அவரிடத்துல கேட்க உமக்கு விருப்பமானு கேட்டார். வந்தவர் சொன்னார், நீர் வெளிப்படையாக கேட்டதுனாலே நானும் வெளிப்படையாக சொல்லிடுறேன். எனக்கு கேட்கறதுல விருப்பம் இருக்கு, ஆனால் உம்மக்கிட்ட கேட்கறதுல தான் விருப்பம் இருக்கு. ஏன் அப்படின்னா, உம்மிடத்திலே நான் பாடம் கேட்டேன் என்றால் நீர் ஆச்சாரியர், நான் சீடன். ஆச்சாரியனை சீடன் வணங்குவது முறை. வந்த உடனே நான் நல்லா சாஷ்டாங்கமா உம்மை விழுந்து சேவிச்சுட்டு உம்மக்கிட்ட பாடம் கேட்பேன். இப்போ நீர் என்ன சொல்லிட்டீர், என்னால் முடியாது, இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டீர். அவர்கிட்ட நான் பாடம் கேட்டேன்னு சொன்னா வந்த உடனே அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். நஞ்சியர் பார்த்தார், அதுல என்ன குறை இருக்கு? குறை இருக்கு, எனக்கு மனசு இல்லைங்கிற குறை இருக்கு. உம்மை வணங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அவரை வணங்குவதற்கு நான் தயார் இல்லை. அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட பாடம் கேட்க முடியும்? சிரித்து கொண்டார் நஞ்சியர். ஐயோ பாவம், ஆன்மாவினுடைய தன்மை புரியாதவராக இருக்கிறார். எத்தனைக்கத்தனை பெரியவர்களை நாம் விழுந்து வணங்குகிறோமோ அத்தனைக்கத்தனை நமக்கு நன்மைகள் உண்டு, அது தெரியலையே இவருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டு, சரி இப்ப என்ன, விழுந்து வணங்குறதுல தானே உமக்கு பிரச்சனை. ஆனால் பாடம்னு வந்துடுத்துனா ஒரு வணக்கம்ங்கிறது அங்கே இன்றி அமையாதது, செய்துதான் ஆக வேண்டும். சரி நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிள்ளைய பக்கத்தில் அழைத்தார். நீர் வாரு, நாளை தொடங்கி இவருக்கு நீர் திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை சொல்ல வேண்டியது. தேவரினுடைய கட்டளை, என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்பிள்ளை சொல்லிட்டார். அப்ப நஞ்சியர் சொன்னார், 2 நிபந்தனைகள் உண்டு. ஒன்று, பெரிய ஆசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், நீர் கீழே உட்கார்ந்து தான் சொல்ல வேண்டும். அதனால் ஒன்றும் குறையில்லை, சிஷ்யர் மேலே உட்காந்துக்கிட்டும், நான் கீழே உட்கார்ந்து அவருக்கு அர்த்தங்களை சொல்கிறேன், அர்த்தங்கள் நிச்சயமாக பரிமாறப்பட வேண்டும். அதனால் எனக்கு ஒன்றும் குறையில்லை. 2வது என்ன அப்படின்னா, இது ஏதோ கை வரம் கேட்டா போல இருக்கு பாருங்க. 2வது என்னன்னா, அவர் உம்மை வணங்க மாட்டார், நீர் தான் ஆரம்பத்திலும் முடிவிலும் அவரை வணங்கிட்டு அவருக்கு அந்த கதைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். சரி ஆகட்டும்னுட்டார். அடுத்த நாள்லேருந்து அப்படியே நடந்துட்டு இருக்கு. கேட்கிறவர் மேலே உட்கார்ந்து கொண்டு தொடங்கலாம் அப்படின்னுவார். சொல்றவர் குரு, ஆசான், ஆச்சாரியர். அவர் நேர வந்து நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்து தாளும் தடக்கையும் கூப்பி,
இந்த வார்த்தை நீங்கள் இந்த கல்யாண பத்திரிகைகள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய இல்ல கல்யாண பத்திரிகைகளிலே ஷஷ்டியப்த பூர்த்தி பத்திரிகை, சதாபிஷேக பத்திரிகை அதெல்லாம் அவசியமாக பார்க்கலாம். அது என்ன, தாளும் தடக்கையும் கூப்பினா விழுந்து வணங்கும் போது ஆண்களாயிருப்பார் அவர்களுக்கு சாஷ்டாங்க பிரணாமம்னு சொல்லப்பட்டிருக்கு, பெண்களாயிருப்பவர்களுக்கு பஞ்சாங்க பிரணாமம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தாளும் தடக்கையும் கூப்பிங்கிறத பார்க்கலாமா? விழுந்து சேவிச்சா 2 கரங்கள் அப்படி குவித்து கொள்ள வேண்டும். அதை போல 2 கால்களையும் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பேப்பர் 2 காலையும் விரித்து கொண்டு விழுந்து வணங்குவதுங்கிறது கூடாது. அப்ப 2 கைகள் இப்படி சேர்ந்து இருக்க வேண்டும், 2 கால்களையும் சேர்த்து கொண்டிருக்க வேண்டும். 2 கரங்களை குவிப்பது உம்மை அடைவதற்கு, உம்முடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு. என் கையிலே ஒன்றுமில்லை, கை முதல் இல்லாமை அப்படின்னு சொல்லுவார்கள். அதை வடமொழியிலே ஆகிஞ்சன்யம்னு சொல்லுவார்கள். அப்ப ஆகிஞ்சன்யம், உம்முடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு தோதாக என் கைகளில் ஒன்றுமில்லை. அதுக்கு தான் 2 கையை கூப்புறது. இப்படி கை கூப்பிட்டா நம்ம என்ன சொல்றோம்னா, நீ அனுகிரகம் பண்ணு, உன் அனுகிரகத்தை பெறுவதற்கு தகுதியாக என்னிடத்துல எதையும் எதிர்பாராதே, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இதைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறார். நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதே, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நாம சொல்றோம் பாருங்கோ, அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப கால்களை சேர்த்து கொள்வது அது எதற்காகனால், நீ அனுகிரகம் பண்ணினாலும் இங்கிருந்து பிரிதோரிடம் நான் நகர்ந்து போவதாக இருக்கிறவன் அல்லேன். இப்ப 2 காலை சேர்த்து விட்டா நடக்க முடியுமா உங்களால? சேர்ந்து வைத்துக்கொண்டு 2 கால்களையும் சேர்த்து வைத்துக்கொண்டு அப்படியே நடந்து போங்கன்னா ஒரு இடத்துல நிற்க வேண்டியதுதான். துள்ளி குதித்து கொண்டே எத்தனை தூரம் போறது? அதனால 2 கால்களை பின்னாடி இப்படி சேர்த்துக்கிறது. தாளும் தடக்கையும் கூப்பி, கைகளையும் கூப்பி கொள்ளுகிறோம், தாள்களையும் கூப்பி கொள்ளுகிறோம், சேர்த்து கொள்ளுகிறோம். அனன்ய கதித்துவம், கைகள் கூப்பினால் ஆகிஞ்சன்யம் தேரும், கால்களை சேர்த்து கொண்டால் அனன்ய கதித்துவம், அவனை விட்டால் வேறு வழி கிடையாதுங்கிற நிலைமை. இந்த இடத்தை விட்டு நான் அகன்று போக மாட்டேன் என்று அவனுக்கு குறிப்பால் உணர்த்துகை. அதுக்கு தான் கால்களை சேர்த்து கொள்வது. அப்படித்தான் விழுந்து வணங்க வேண்டும். இந்த நம்பள்ல என்ன பண்றார்? அப்படியே விழுந்து வணங்குகிறார். அவருக்கு அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். திருவாய்மொழி 10 உயர்வர உயர்நலமுடையவன்னு தொடங்குகிற ரொம்ப ஆச்சரியமான பதிகம். அதுலேருந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டே வரார். இவர் கம்பீரமா கேட்டு இருக்கார். ஆஹா, என்னமா இருக்கு, என்னமா இருக்கு, மேலே சொல்லும், மேலே சொல்லும் அப்படின்வார். அவர் கீழே உட்கார்ந்து கொண்டு ஆசனத்திலே அமர்ந்து கேட்கிற, உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்து கேட்கிற சீடனுக்கு அவர் போதித்து வந்தார். இப்படியே 200 பாசுரங்கள் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே 3ஆம் 10 தொடங்கியது. அதாவது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையேன்னு தொடங்கி ரொம்ப ஆச்சரியமான 3ஆம் 10 அது தொடங்கி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதிலே 7ஆம் திருவாய்மொழி 7ஆம் பதிகம், அதுதான் பயிலும் சுடரொளிங்கிற பதிகம். பாகவதர்களுடைய பெருமை பேசுகிற பதிகம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை, பங்கைய கண்ணனை, பயில வினிய அந்த பெருமானையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டிருக்கின்றவர்களான பாகவதர்களுடைய ஏத்தம், அடியவர்கள் பெருமை அந்த திருவாய்மொழியிலே, அந்த பதிகத்திலே பறக்க நம்மாழ்வாராலே பேசப்படுகிறது. அடியவர்கள் பெருமையை அவர் எடுத்து சொல்லிட்டே இருக்கார் பாருங்கோ. அந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவர், ஆஹா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அற்புதம் அப்படின்னு மயங்கி போயிருக்கார். இப்பத்தான் முதன்முறையாக அடியவர்களுடைய பெருமைகளை அவர் கேட்கவே செய்கிறார். அதுக்கு மேல என்ன ஆகி போச்சுன்னா, அவரால் மேல உட்கார்ந்து கேட்கவே முடியவில்லை. அடியவர்களுக்கு இத்தனை பெருமைன்னு ஆன பிற்பாடு அந்த அடியவர்களிலே மெய் அடியவராய், மிகச்சிறந்த ஆசானாய், இந்த உலகத்திற்கே ஓர் உயிர் போன்றிருப்பவரான ஜெகதாச்சாரியரான நம்பிள்ளை அவரை கீழே அமர்த்தி வைத்து விட்டு அவர் சொல்ல சொல்ல மேலே உட்கார்ந்து கொண்டு நாம் கேட்டு கொண்டிருக்கிறோமே, எத்தனை பெரிய பாபத்தை நாம சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது? நீங்க பகவானிடத்துல அபச்சாரப்பட்டால் பரவாயில்லை, பண்ணக்கூடாதுதான், ஆனா பகவத் அபச்சாரம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அடியவர்களை கொண்டு அந்த பாபத்தை நீங்கள் கழுவிக்கொள்ளலாம், அந்த பாபத்தை போக்கிக் கொள்ளலாம். பிரச்சனை எங்கே வரும்னால், நீங்கள் அடியவர்களிடத்திலே அபச்சாரங்களை செய்து விட்டீர்களானால் அதற்கென்ன கழுவாய் என்று பரமாத்மாவுக்கே தெரியாது. அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னு பேரு. எஸ் சர்வஜா சர்வவித்துன்னு வேதாந்தம் சொல்லுகிறது. எல்லாம் அறிந்தவர். அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியாது? என் அடியவர்களிடத்துல அபச்சாரப்பட்டா அதற்கென்ன பிராயஷ்சித்தம்னு எனக்கு தெரியாதுங்கிறார்.
அவன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட தப்பு பண்ணிட்டோம்னா இவர்களை கொண்டு தீர்த்து கொள்ளலாம், இவர்களிடத்துல தப்பு பண்ணிட்டோம்னா அதற்கு கழுவாய் பிராயஷ்சித்தமே கிடையாது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மேல இருக்கிறவர் உட்கார்ந்து கேட்கிறவர் புரிஞ்சுட்டார், இத்தனை நாள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எழுந்து நிற்க ஆரம்பித்தார். நம்மள அப்படி நிமிர்ந்து பார்த்தார். அவர் சொன்னார், கொஞ்சம் காலெல்லாம் வலிக்கிறது அதுக்காக அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். முடிஞ்சுது. அடுத்த நாள் நம்மள கதை சொல்றதுக்குன்னு வந்தார் பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்கு கதைன்னு சொல்றேன், பகவத் விஷய காலக்ஷேபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அவர் சொல்றதுக்கு வந்தார் பாருங்க. இவர் நெடுஞ்சான் கிடையாக அடியேன் ராமானுஜதாசன் சொல்லிட்டு விழுந்தார். நம்மள என்ன பண்ணிட்டார் தெரியுமா, இனிமே காலக்ஷேபம் கிடையாதுன்னுட்டு போயிட்டார். இனிமே உனக்கு சொல்றதா இல்லை அப்படின்னா. என்ன சுவாமி, இது நேற்று வரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு தான் திருந்தி இருக்கிறேன், நேற்று நீர் வருஷித்த அர்த்த விசேஷங்களை கேட்டு என்னுடைய மனசுல இருக்கிற மாசெல்லாம் அகன்று போய் விட்டது, இப்ப நான் பரிசுத்தனாக நிற்கிறேன், இனிமேல் பெரிய ஆசனம் உனக்கு எப்படி போட்டு வச்சிருக்கேன் பாரு, அங்கே அமர்ந்து நீர் நமக்கு சொல்ல வேண்டும். நீர் என்னடானா இனிமேல் கிடையாதுன்னு ஏன் சொல்றீர், திருந்தின பிற்பாடு இப்படி ஒரு தண்டனையான்னு கேட்டார். நம்மள சொன்னார், இந்த வரம் தண்டனை இதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்க ஆச்சாரியன் எனக்கு என்ன சொன்னார், அவர் வணங்க மாட்டார், நீர் வணங்கிவிட்டு அவருக்கு சொல்லும்னு சொன்னார். நான் அதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒருபோதும் அவர் வணங்கினால் நீ சொல்லுன்னு அவர் எனக்கு சொல்லவே இல்லை. நீ யாருக்கு சொல்வதற்காக செல்லுகிறாயோ அவர் உன்னை வணங்கினால் அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லு அப்படின்னு என்னுடைய ஆச்சாரியர் சொல்லல, அதனால நீர் வணங்கினதுனால நான் சொல்ல மாட்டேன் என்னார். அப்புறம் அவர் நஞ்சியர்கிட்ட ஓடினார். சுவாமி இந்த மாதிரி பண்றாரு சுவாமி, நேற்று வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் ஓஹோன்னு சொல்லி கொடுத்தார், இன்னைக்கு தான் திருந்து இருக்கிறேன். இன்னைக்கு அவர் இராய்த்து விட்டார், மறுத்து விட்டார், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நஞ்சியர் சிரித்து கொண்டே நம்மளைய கூப்பிட்டுட்டோ அவர் தான் திருந்துட்டேங்கிறாரு, நாளை தொடக்கமாக அவர் உம்மை வணங்குவார், நீர் பெரிய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு அவருக்கு அர்த்த விசேஷங்களை சொல்ல வேண்டியது. இப்ப இத்தனை பெரிய சரித்திரம் இது எதற்காக உங்களுக்கு போதிக்கப்பட்டது உணர்த்தப்பட்டதுனால், அடியவர்களுடைய ஏத்தம்ங்கிறது இருக்கிறதே அது எம்பெருமானுடைய ஏற்றத்தை காட்டிலும் பன்மடங்கு பெரியது. அந்த அடியவர்களை ஒருபோதும் நாம் இகழல் ஆகாது, அவர்களை ஒருபோதும் நாம் தவிர்த்தல் ஆகாது, அவர்களோடு கூடுவதையே நாம் பெரும்பேராக எண்ணி இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் செய்கிறாள். அப்ப 7ஆம் பாட்டாலே உணர்த்தப்படுகின்ற அந்த பெண் பிள்ளை இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாவோ, இறை அடியவர்களோட கலப்பதே பேரு அப்படின்னு புரிந்து கொண்டிருக்க வேண்டாவோ, அதை புரிஞ்சுக்கல, மறந்து கிடப்பாள் ஒருத்தியாக இருக்கிறாள். அதனால தான் பேய்ப்பெண்ணேன்னு எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தை கவனிச்சு பாருங்க. பேய்ப்பெண்ணேன்னு ஒரு விழி இருக்கிறது, வடமொழியிலே சம்போதனம்னு சொல்லுவார்கள். விழி, அவளை அழைக்கணும் இல்லையோ, பேய்ப்பெண்ணே. அதுக்கு மேலே நாயக பெண் பிள்ளாய்ன்னு அழைக்கிறார்கள். கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ, நாயக பெண் பிள்ளா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். 3 விழிகள் அமைந்திருக்கின்றன. முதல்ல பேய்ப்பெண்ணேன்னு அழைத்தார்கள், அதற்கடுத்தது நாயக பெண் பிள்ளாய்னு கூப்பிட்டா, கடைசியில தேசமுடையாய் அப்படின்னு கூப்பிடுகிறார்கள். சுருக்கமா முதல்ல இந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை பார்த்துட்டு நாம புள்ளும் சிலம்பினகான் அனுபவத்தை கொஞ்சம் செய்து விடலாம். கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசின, இப்படித்தான் பாட்டு முதல்ல வந்ததாம். கீசு கீசென்னுங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின அப்படி சொல்லல, கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசின. உள்ளுக்குள்ள ஒருத்தி படுத்துன்னு இருக்கா, அவளை எழுப்பணும். வெளியில கோபிகைகள்லாம் வந்திருக்கா, எழுப்பறதுக்கு பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல தீர்மானிச்சுட்டா. ஏன்னா 6, 7, 8, 13, 14 இந்த 5 பாசுரங்களிலே பொழுது புலர்ந்தமைக்கான அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. புள்ளும் சிலம்பினகான்னு நேத்திக்கு சொன்னா, இன்னைக்கு கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசின. இன்னைக்கும் பறவையினுடைய ஒலி சொல்லப்படுகிறது. ஒருத்தர் கேட்டார், ஆண்டாளுக்கு வேற எதுவுமே நினைவிற்கு வரலையா, ஏன் இந்த பறவையொலி பறவையொலின்னு அதையே ஏன் பிடிச்சுட்டு இருக்கா? பறவைகள் எழுப்பும் அந்த கிரீச் சத்தம்ங்கிற அளவுலையும் அதுதான் கீசு கீசுன்னு இன்றைய பாசுரத்திலே வந்திருக்கிறது. இந்த அடையாளத்தை தான் நேற்றுக்கே சொல்லியாச்சே, புள்ளும் சிலம்பினகான் நேற்றுக்கே சொல்லிட்டாளே. இப்ப என்ன திரும்பவும் இன்னைக்கு கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசின அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னால், நேற்றைக்கும் பறவைகள் எழுப்பும் ஒலி சொல்லப்பட்டது, மறுப்பார் இல்லை. ஆனா பறவைகள் எழுந்தவுடனே ஒரு கொடுக்கும் ஒலி இருக்கு பாருங்க, அது நேற்றைக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு இறை தேட போகும்போது அந்த பறவை இனம் என்ன பண்ணுமா, தன்னுடைய குடும்பத்தை உட்கார்த்தி வைத்து கொண்டு இறை தேட போறேன், திரும்ப வருவேனா மாட்டேனான்னு தெரியாது,
ஏன்னா வேடர்கள் எங்கெங்கே எப்படி மறைந்திருந்து நம்மை அடிப்பார்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பயந்துட்டு இறை தேட போகாமலேயும் இருக்க முடியாது. இறை தேட போகத்தான் வேண்டி இருக்கிறது. சரி, தரித்திருப்பதற்காக போயிட்டு சாயங்காலம் வர வரைக்கும் தரித்திருப்பதற்காக என்ன செய்வார்கள்னா கொஞ்சம் பேசிட்டு போவாளாம், தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக. இப்போ அப்பப்போ நாமளே என்ன பண்ணுறோம், குழந்தைகள் ஃபாரின்ல இருக்குது அப்படின்னா மனசு திடீர்னு அடிச்சுண்டுது, உடனே ஒரு வீடியோ கால் போட்டோமா, பார்த்தோமா, பேசினோமா, இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அந்த பிள்ளை கேட்பான், என்னம்மா இப்போ போய் ஃபோன் பண்ணியிருக்கேன்னா, என்னமோ பார்க்கணும் போல இருந்தது, பேசணும் போல இருந்தது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அவர் தினந்தோறும் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதான் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அதே கேள்வி அப்பப்போ கேட்டு இருப்பாளோ இல்லையோ, சும்மா தான் பண்ணேங்கிறா போலே இந்த பறவைகள் காத்தால இரை தேட போகும்போது தன்னை சேர்ந்தவர்களோடு பேசிவிட்டு போகுமாம். அப்ப நேத்தைக்கு புல்லும் சிலம்பின கான்னு சொன்னது எழுந்தவுடனே எழுப்பும் ஒலி. இன்றைக்கு சொல்லுவது இறை தேட போகும்போது பேசிவிட்டு கிளம்புகின்றனங்கிறது உணர்த்தப்படுகிறது. அப்போ உள்ள படுத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்தி இவர்கள் சொன்னார்கள்னால், கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசின. உடனே அவ சொன்னான், ஒரே ஒரு ஆனைச்சாத்தன் கீசு கீசுன்னு பேசித்துன்னு சொன்னாள். பொருள் நிரம்பா மென் சொற்கள் அப்படின்னு சொல்லுவா. மழலை சொல் அப்படிங்கிறோம் இல்லையா, குழந்தைகளுடைய மழலை சொல்லுன்னு சொன்னால் அதை யார்தான் விரும்ப மாட்டார்கள். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி தம்முடைய உபன்யாசத்தில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் சொல்கிறார், குழந்தை இடத்துல நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் அது சொல்லுமா, அம்மா சாத்தஞ்சா மோஞ்சா பீஞ்சி வச்சா அப்படின்னு சொல்லுமா. சாத்தம் சாதம்னா ரசம் சாதம்னு அர்த்தம். மோர் சாதம்னா எல்லாருக்கும் தெரியும். கலந்து வச்சா அப்படி கூட சொல்ல தெரியாது, பிழிஞ்சு வச்சான்னு சொல்லுமா. அது அந்த மாதிரி அதை கலந்து கொடுத்தான்னா அதை கேட்கும் போது அந்த இனிமை தருகின்ற ஆனந்தம் உங்களுக்கு வேத வேதாந்தங்கள் கூட தராது. ஒருத்தர் சொன்னார், வேத வேதாந்தங்கள் நிச்சயமா தராதுன்னு. ஏன், எனக்கு தான் அந்த மொழியே தெரியாதேன்னு விட்டார். தெரிஞ்சாத்தான் அது இனிமை தருவதற்கு. சரி, திவ்ய பிரபந்த பாசுரங்கள் கூட தாராது அப்படின்னு சொல்லணும், தமிழ் பாசுரங்கள் கூட தாராது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல வேண்டும். அதனால தான் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு வள்ளுவர் பாடினாரோ இல்லையோ. அப்ப அந்த குழந்தை சொல்றது அத்தனை இனிமையா இருக்கு. ஒரு கிளி பேசுறதுன்னா அத்தனை பேரும் எத்தனை அதை வாஞ்சையோட மெய்மறந்து கேட்கிறார்கள். ரொம்ப மெத்த படித்தவர் ஒருவர், சகல சாஸ்திரங்களிலும் பாரங்கதர், அவர் அறியாத விஷயங்களே கிடையாது, தத்துவஞானிகளுக்குள்ளே சிறந்தவர். அவர் நடந்து போயிட்டே இருந்தார். ஒரு கிளி ஏதோ ஒரு கடையில் ஏதோ கீச்சு கீச்சு கத்தின்னு இருந்தது. அப்படியே திரும்பி பார்த்துட்டு லயிச்சு போய் அதையே பார்த்துட்டு இருக்கார். நான் போய் கேட்டேன், உமக்கு தெரியாதா, நீர் பொழியாத அர்த்த விசேஷங்களை அந்த கிளி சொல்ல போறது, அது சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா, அதை போய் இப்படி லயித்து மெய்மறந்து பார்க்கிறீரேனால் அவர் சொல்றார், அதிலும் ஒரு சுகம் இருக்கிறது, அதிலும் ஒரு இனிமை இருக்கிறது, அது என்ன அழகா கூவுகிறது பாரேன். அப்ப அந்த கிளி பேசுறதுல ஒன்றும் பெருசா அர்த்தம் இல்லைதான், ஆனா கேட்பவர்களுக்கு ஒரு ஆனந்தம் அதனாலே ஏற்படுகிறதோ இல்லையோ. திருமங்கையாழ்வார் கிளி வளர்த்தார். அந்த கிளிக்கு பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி வைத்தார். இவருக்கு பெருமானுடைய ஊழல் ஏற்பட்டு போச்சு, கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். பரகால நாயகி ரொம்பவும் களைத்து போயிருந்தாள். திருமங்கையாழ்வார் தான் தன்னை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு பாசுரங்கள்லாம் பாடினார். நீ வாவான்னு கூப்பிட்டார், அவன் வரல, இனிமே அவன் பேரே நான் சொல்ல மாட்டேன் பார் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். இந்த கிளிக்கு ஒரு பழக்கம், இவரை பார்த்தாலே திருக்குறுங்குடி எம்பெருமான் திருநாமம் தொடங்கி அதெல்லாம் சொல்ற வழக்கத்தை அந்த கிளி வைத்து கொண்டிருந்தது. இவர் கோபத்தோட வந்திருக்காருன்னு அதற்கு என்ன ஜோசியமா தெரியும்? இவர் சண்டை போட்டு வந்திருக்கார், இனிமே பெருமான் திருநாமத்தையே சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கார். அதெல்லாம் அவருக்கு தெரியல. வந்த உடனே குறுங்குடியுள் முகிலைன்னு சொல்லி அந்த கிளி பாட ஆரம்பிச்சுடுத்து, பகவானுடைய திருநாமங்களை சொல்ல ஆரம்பிச்சுடுத்து. ஆழ்வார் கண்கள்ல இருந்து பொல பொலன்னு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு பாசுரம். இந்த மாதிரி நம்மாழ்வார் சரித்திரத்திலும் சொல்லுவார்கள். இது உண்மையா நடந்ததான்னா மானசானுபவம் தான். ஏன்னா நம்மாழ்வார் வேற எங்கேயும் போகவே இல்லை. ஒரே இடத்துல புளிய மரத்து பொந்திலேயே ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் எழுந்தருளி இருந்தவர். ஆனா ஒரு கதை சொல்லுவா, அவரும் பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதில்லைன்னு முடிவெடுத்தாராம். அவன் பாராமுகமா இருக்கான், நான் தான் உருகிண்டே இருக்கேன், என்னத்துக்கு சொல்றது, இனிமே அவன் பேரை சொல்றதாவும் இல்லை கேட்கிறதாவும் இல்லை அப்படின்னு ரொம்ப தள்ளி போய் ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கிட்டாராம். அவர் செவியிலேயே பெருமான் திருநாமம் படக்கூடாதுன்னு. அப்ப யாரோ ஒருத்தன் ஒரு வழிப்போக்கன் செல்வநாரணான்னு கூப்பிட்டான். அது அவன் பிள்ளை பேர் போல் இருக்கு. செல்வநாரணான்னு கூப்பிட்ட உடனே செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கம் கண்பணி. உடனே சொல்றார், ஐயோ எவன் பெயரை கேட்கக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் நான் வந்து உட்கார்ந்தேனோ, அவன் பெயர் தாமா வந்து நம்முடைய காதுகளிலே விழுகின்றதே, நாம் அவனை விட்டாலும் அவன் நம்மை விடாதவனாகவென்றோ இருக்கின்றான் அப்படின்னு கண்ணீர் பெருக்கினார்னு சொல்லப்படுறது. திருமங்கை ஆழ்வாருக்கு அந்த நிலைமை. மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே, அந்த கிளியை பிடித்து கொண்டு கைகூப்பி வணங்கி உச்சி மோந்து அதை நல்லா லாலனம் பண்ணி அதை
அதற்கு இன்னமும் தானியங்களை கொடுத்து நான் எத்தனை மனக்கவலையில் இருந்தாலும் எனக்கு ஆறுதலாக இருப்பது நீதாங்கிறார். ஒரு சாதாரண கிளி, ஒரு பறவை தானே. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் அந்த பறவையை பிடிச்சிட்டு விடமாட்டேன் என்கிறாள். பிள்ளை பிள்ளை ஆழ்வான்கிற ஆச்சாரியர், குரத்தாழ்வானுடைய அருமை சீடர், அவர் ரொம்ப அழகா ஒரு அர்த்தம் சொல்றார். பகவத் சமாஸ்ரயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனை அடிபணிந்திடுகை, இறைவனிடத்தே செல்லுகை, அதுதான் பகவத் சமாஸ்ரயணம். ஆஸ்ரயணம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருவரிடத்திலே அடிபணிகைங்கிறது அர்த்தம். பகவத் சமாஸ்ரயணம், இறைவனிடத்திலே சென்று நாம் சரணாகதர்கள் ஆகுகை, அதுக்கு தான் பகவத் சமாஸ்ரயணம் பேரு. அதுக்கு ஒரு நல்ல டைம் வந்துடுத்து அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பறவைகள்லாம் ஒலி எழுப்புகின்றனவே, அதை கேட்டுட்டு நாம புரிஞ்சுக்கணுமா, நீ ஏன் இன்னும் படுத்துட்டு இருக்க, எழுந்துரு, கோயிலுக்கு போக வேண்டாவோ, பகவத் சமாஸ்ரயணத்தை செய்ய வேண்டாவோ அப்படின்னு அது அலாரம் கொடுக்கறதுங்கிறான். அலாரம் கொடுக்கறதுன்னா நாம தினத்தோடு வச்சுக்கிறோம் இல்லையா. என்கிட்ட ஒரே ஒரு நல்ல பழக்கம் உண்டு. என்னன்னா, ஒரு 4:30 4:45 அலாரம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நானே 4:15 எழுந்து அணைச்சிடுவேன். ஒரு நாள் கூட அதை அடித்து எழுந்தேங்கிறது கிடையாது. அப்பப்போ அதை பார்த்துட்டு வேற இருப்போம். மணியாடு போகிறதே நமக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்ததுன்னா, பார்த்தா சில நாள் 12:15 காட்டித்துனா மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். இப்போத்தான் 12:15 ஆறுது, இன்னும் 4 மணி காலம் இருக்குது, 3 மணி காலம் இருக்குது அப்படின்லாம் நினச்சின்னு தூங்குறோம் இல்லையா. அப்போ அது ஒரு பழக்கம். பறவைகளுடைய ஒலி அந்த நாளில் இந்த சாதனம் எல்லாம் கிடையாது, அலாரம் எல்லாம் வைத்து கொள்ளவே முடியாது. சில பறவைகளுக்கு விசேஷமான சக்தி, ஒரு பொறி உணர்வு உண்டுங்கிறார். என்னன்னா, இப்போ காகம் எல்லாம் இருக்கு பாருங்க, தூங்கித்துனா கூட மூளையினுடைய ஒரு பகுதியை அது இளைப்பாறிக் கொள்வதற்காக, இளைப்பாறுவதற்காக தன்னை இளைப்பாற்றிக் கொள்ளும். வேற சில பகுதிகள் தொடர்ந்து இயங்குமா, ஆபத்து வருகிறதா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்குமா. அந்த சக்தி சில பறவைகளுக்கு உண்டுங்கிறார். தூங்கும் போதும் விழிப்புணர்வோடே இருக்கை அப்படிங்கிறது சில பறவைகளுக்கு உண்டுங்கிறார். நமக்கு விழித்திருக்கும் போதே விழிப்புணர்வு குறைவாத்தான் இருக்கு, இல்லை தூங்கும் போது விழிப்புணர்வுக்கு நாம எங்க போறது இப்போ. அதனால பறவைகளை ஏன் இங்கே சொன்னார்கள்னால், பிள்ளை ஆழ்வான் சொல்றார், பகவத் சமாஸ்ரயணத்திற்கு உரிய காலம் வந்துவிட்டதுங்கிறதை நமக்கு அறிவிக்கிற அந்த பறவையின் ஒலியை காட்டிலும் இவ்வாத்ம வஸ்துவுக்கு தஞ்சமாயிருப்பதொன்று மற்றொன்று இல்லை அப்படின்னார். இந்த ஆத்ம வஸ்து, இந்த ஆத்மா பகவானை சென்று அடைய வேண்டும். அதுக்கான சமயம் வந்துடுத்துன்னு அந்த பறவை சமயத்தை நமக்கு சொல்றா போல கீச்சுன்னு கத்துறது பாருங்கோ. அதை விட பெரிய நன்மை உங்கள் ஆன்மாவிற்கு மற்றொன்று கிடையாதுங்கிறார். அதனால பறவையின் ஒலி, காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மை கொலோன்னு ஆண்டாளே பாடியிருக்கிறாள், நாச்சியார் திருமொழியிலே பாடுகிறாள். கார்த்தால் இந்த பறவைகள் எழுப்புகிற ஒலியை கேட்டா என்ன தோன்றுகிறதுனால், மாலின் வரவு சொல்லி உங்களை நோக்கி பகவான் வந்து கொண்டிருக்கிறான்கிறதை சொல்லாமல் சொல்லுமா போலே அமைந்திருக்கிறது. அவன் வரவை உங்களுக்கு உணர்த்துகின்றன. அப்ப முதல்ல பாடுறச்சே என்ன பாடினா, கீசு கீசு என்று ஆனை சாத்தன் பேசின. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி அவர் சொல்றார், இந்த ஆனை சாத்தன்கிற சொற் பிரயோகம் இருக்கு பாருங்க, இது ஆண்டாளை தவிர யாருமே பண்ணலைங்கிறார். வேற எந்த நூல்களிலும், சங்க இலக்கிய நூல்களாகட்டும், தமிழ் நூல்கள் எதொன்றாக இருக்கட்டும், இந்த ஆனைச்சாத்தன்கிற சொற்பிரயோகம் அது 5 வயசு குழந்தையான ஆண்டாள் மட்டுமே செய்திருக்கிறாள்ங்கிறது கூடுதல் சிறப்பு. அதை பாரத்வாஜ பக்ஷின்னு சொல்லுவார்கள், வலிய சாதம்னு சொல்லுவார்கள், அப்படின்னெல்லாம் பல பெயர்களை சொல்லி வச்சிருக்கா. இன்றைக்கும் கேரள தேசத்துல காண கிடைக்கிற பக்ஷிங்கிறா. அந்த பக்ஷியத்தான் இங்கே ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொல்லுகிறாள். அது கீச்சுன்னு கத்துகிறது. உடனே உள்ள இருக்கிறவ கேட்டா, ஒரு பறவை ஒலி எழுப்பித்துன்னா அது பொழுது புலர்ந்தமைக்கு அடையாளமாகுமோ அப்படின்னு கேட்டா. கூட்டமா பல பறவைகள் கத்தித்துன்னா நியாயம். ஒருத்தர்னு சொன்னா அதை யாராவது ஒரு பிரமாணமா ஏத்துப்பாளா? சில பேருக்கு தூக்கம் வராதவா வீட்டுல இருப்பா, யாராவது ஒருத்தர், அவருக்கு தூக்கம் வராது நமக்கு பிரச்சனை கிடையாது. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், தான் எழுந்தாச்சுன்னா எல்லா டியூப்லைட்ஸும் கார்த்தால 3-4 மணிக்கெல்லாம் போட்டுருவார். அது ஒரு வழக்கமாக வச்சிருப்பார் அவர். உடனே டிவியை போட்டுட்டு அதை ரொம்ப உறக்க வைத்து கொண்டு கொஞ்சம் நல்லா சுடு தண்ணீர் பக்கத்தில் வச்சுட்டு, இல்லை அவரே காஃபி போட்டுக்கிறார், டீ போட்டுக்கிறார். அது என்னமோ பகல் 12 மணி வேளைக்கு அவர் நடந்துக்கிறா போல பிமால 4 மணிக்கு நடந்துட்டார்னா நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம், இப்படி சுருண்டு போட படுப்போம், அந்த பக்கமாக திரும்பி கொள்வோம், இப்படி திரும்பவும் ஒரு உச்சி கொட்டுவோம். அவர் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டார். கொஞ்சம் முணுமுணுப்போம், இப்படி கூட பிராணனை வாங்குவாள். இதுக்கு தூக்கம் வரலாம், ஏன் நம்ம பிராணனை வாங்குறது அப்படின்னு இதையும் சொல்லுவோம். காதலியே போட்டுக்க மாட்டார். அது அவர் வழக்கம், அப்படித்தான் அவர் செய்வார். அப்ப தனக்கு தூக்கம் வரலன்னா அவர் என்ன நினைச்சுக்கிறார், உலகமே இப்படித்தான் இருக்கும், எல்லாரும் எழுந்துட்டு இருப்பா, யாருக்கும் அப்படின்னா தூக்கம் முக்கியமா, எனக்கு தூக்கம் வரல மற்றவாளுக்கு என்ன
அதைத்தான் உள்ள படுத்திருக்கிற பெண்மணி கேட்கிறாள். உங்களுக்கு தூக்கம் வரலேங்கிறதுக்காக நீங்க பறவையெல்லாம் கெடுத்து வச்சிருக்கீங்கோ, அதுல ஒரு பறவையை கெடுத்து வச்சுட்டீங்க போல் இருக்கு, அதனாலதான் ஒற்றை ஆணை சாத்தன் அது ஏதோ கத்திண்டே இருக்கு. உடனே இவ பாட்டை கொஞ்சம் மாத்திண்டா. இல்ல கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசினேன்னு முதல்ல சொல்லிட்டோம், இப்ப சரியா சொல்றோம். கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின. ஒரு பறவையா இருந்தா நீ சொல்றது நியாயம். பல பறவைகள் உணர்ந்து விட்டன. ஆனைச்சாத்தன் சாதியைச் சேர்ந்த அத்தனை பறவைகளும் எழுந்து விட்டன. தங்களுக்கிடையிலே கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, அது ஏதோ முணுமுணுக்கிற சத்தமா கேட்டு இருக்கு. பெரிய சத்தமா என்ன கேட்கறது, எங்களுக்கெல்லாம் கேட்கறது, உனக்கு கேட்கவில்லையோ அப்படின்னு வெளியில இருக்கிறவா சொல்லுகிறார்கள். அவ ரொம்ப நயமா ஒரு பதில் சொன்னான். நீங்க இருக்கிற ஊர்ல உங்களை போலவே பறவைகளும் இருக்கின்றன, உண்டோ கண்கள் துஞ்சுதல்னு உங்க நிலைமை. உங்களுக்கு தூக்கம் கிடையாது, பறவைகளும் அப்படியே ஆகி போச்சு. இல்ல நீங்க பறவைகளை அப்படி ஆக்கி விட்டு விட்டீர்கள், உங்களை போலவே பறவைகள் ஆகி போச்சு. இதெல்லாம் நான் பிரமாணமாக ஏற்க மாட்டேன். கீசு கீசன்னுங்க ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, பேய்ப்பெண்ணேங்கிறா. மந்த மதி படைத்தவளேன்னு அர்த்தம். பேய்ப்பெண்ணேன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு பேயாழ்வாருக்கு சொன்ன அர்த்தம் அது அப்புறம் சொல்ல போறேன். இப்ப முதல்ல என்ன அர்த்தம்? இவ கோபத்துல சொல்லிட்டா, பேய்ப்பெண்ணே ரொம்ப புத்திசாலி தான் போங்கிறாள் இல்லையோ. அப்படின்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியுமா? அவர் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? ரொம்ப புத்திசாலி தான் போ அப்படின்னு சொன்னார். அட பைத்தியமே, இது கூட நீ புரிஞ்சுக்கலையே. சரியாத்தான் சொல்லியிருக்க. ரொம்ப புத்திசாலி போன்னு சொன்னா, இவர் புத்திசாலின்னு சொன்னா வர அர்த்தம் கிடைக்குமா? இப்போ ஒருத்தரை காண்பிச்சு இவர் புத்திசாலி அப்படின்னா கிடைக்கிற அர்த்தம் ரொம்ப புத்திசாலி தான் இவர் அப்படின்னா வருமா? வராது. அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ங்கிறதுலே நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு விடுறது இல்லையோ. எப்படி இருக்கு உடம்புன்னா, எப்படி இருக்கு உடம்புன்னு கேளுங்க, நல்லா இருக்கும். எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னா அர்த்தமே வேற தானே. அதை போல இந்த இடத்துல பேய்ப்பெண்ணேன்னு இவன் என்னத்துக்கு சொல்லியிருக்கா? இப்படி மந்தமதி படைத்தவளாக இருக்கிறாயே, மதி கெட்டவளே, பாகவதர்கள்லாம் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறோம், படுத்து உறங்குகைங்கிறது பொருத்தமானதா? இது தவறு கிடையாதா? இந்த அறிவு உனக்கு இல்லையே என்று கோபப்படுகிறார்கள். ஆனா அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தா இப்படி சொல்றது தப்பு. என்ன இருந்தாலும் ஒரு பாகவத்தை சொல்லியோ தப்பா நினைச்சுட்டு போறான்னு நினைத்து கொண்டு தங்களுக்குள்ள பேசிண்டா. இல்ல நாம அந்த அர்த்தத்துல சொல்லல. திருமங்கையாழ்வார் ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். அத்தா அரியே என் உன்னை நான் அழைக்க. பகவானை பார்த்து சொல்றார், உன்னை அத்தான்னு கூப்பிடுறேன், அரியேன்னு கூப்பிடுறேன். பெருமாள் கேட்டார், அதனால என்ன பாழா போச்சு? நன்னாத்தானே இருக்கு, உன்னை நன்னாத்தானே வச்சிருக்கேன்னார். நீ என்ன நன்னாத்தான் வச்சிருக்கேன், ஒன்றும் குறையே கிடையாது. பார்க்கறவன்லாம் என்ன தெரியுமா சொல்றான்? உன்னை நான் அத்தா அரியேன்னு கூப்பிடுறதுனாலேயே என்னை பித்தான்னு பிறர் பேசுகிறார்கள். என்னை பார்த்து பைத்தியமேன்னு கூப்பிடுறான். நம்மகிட்டே அந்த கெட்ட பழக்கம் உண்டு. கோயில் குளம்னு சுத்திரவாழை பார்த்துட்டா அது பைத்தியம் கோயில் குளம்னே சுத்தின்னு இருக்கும், கோயில் குளம்னே சுற்றி கொண்டிருப்பார் அப்படி கூட சொல்றதுக்கு நமக்கு மனசு வராது. அது அஹ்ரிணையில தான் சொல்லுவோம். கோயில் குளம்னு அது சுத்திண்டே இருக்கும், அது ஒரு பைத்தியம் அப்படின்னு விடுவான். ஆழ்வார் என்ன சொன்னார்? இந்த மாதிரி என்ன எல்லாரும் சொல்றாள்னா சிரிச்சார் பெருமாள். என்னையே சொல்றா, ஒன்ன சொல்ல மாட்டாளா? எனக்கே அந்த பெயர் தான் ஏற்பட்டிருக்கிறது. இறைவனுக்கு ஆண்டானுக்கு என்ன பெயரோ அதுதான் அடிமைகளுக்கும் பக்தர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. எப்பவும் எங்கிட்ட பித்து, அதனால பித்தான்னு கூப்பிடுகிறார்கள். இது நியாயமானது தானே. மொய்த்து கண்பனிசோர மைகள் சிலிர்ப்ப ஏங்கி இழைத்து நின்று எய்த்து கும்பிடி நட்டமிட்டெழுந்து ஆடிப்பாடி இறைஞ்சி என் அத்தன் அச்சன் அரங்கனுக்கு அடியாறுகளாகி அவனுக்கே பித்தராமவர் பித்தர் அல்லர்கள். மற்ற யார் முத்தும் பித்தரேன்னு பாடினார் குலசேகர பெருமாள் தம்முடைய பெருமாள் திருமொழியிலே. அரங்கநாதனுக்கு ஆட்பட்டவர்கள், ஸ்ரீரங்கநாதனையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டு அவனுக்கு பின்னே பித்து பிடித்தார் போலே திரிகின்றவர்கள் அன்னவர்கள் பித்தர் அல்லர்கள். அவனிடத்திலே செல்லாதவர்கள், அவனை வணங்குவதிலே விருப்பம் இல்லாதவர்கள், அவனுடைய ஏத்தம் தெரியாதவர்கள், அவர்களைத்தான் பித்தர்கள்னு சொல்ல வேண்டும். சில பேருக்கு நிலங்களிலே பித்து, பொன்னிலே பொருளிலே பித்து அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து இத்தனை பித்து இருக்கும் இல்லையோ. இப்போ தினந்தோறும் பாருங்க, தங்கம் விலை இன்றைக்கு எவ்வளவு, அதில் ஒரு ஆர்வம் இருக்கா இல்லையா? வெள்ளி விலை, இந்த வெள்ளி, இந்த பாழா போன வெள்ளி இத்தனை ஏறணுமா அப்படின்வா. சரி, குறைவா இருந்ததே எத்தனை வாங்கி வச்சேன்னா அன்னைக்கும் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், இத்தனை ஏறணுமா, என்னைக்கும் இதை தான் சொல்லிட்டு இருப்பா. இப்ப கவலைப்படுறவாளை நீங்க பார்த்தீர்களானால் என்னமோ தினந்தோறும் போய் தங்கத்துல முதலீடு பண்றவாளை போல கவலைப்பட்டு இருப்பா. சரி, ஒரு 2 வருஷம் முன்ன இத்தனை விற்கலையே, அப்ப என்ன வாங்கினீங்கன்னா அப்பையும் கவலை தான் பட்டு இருந்தேன்.
இவ்வளோ விலை விற்கிறது. சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன 1 கிராம் தங்கங்கிறது ஒரு 3000 ரூபா 3200 ரூபாய் இருந்தது. அப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்பவும் 3000 ரூபாய் ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். சரி, 2000 தொடக்கத்திலே ஒரு 1700 1800 கிடைச்சிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணிங்கன்னா அப்போ இவ்வளோ ஆயிடுத்தேன்னு கவலைப்பட்டு இவருக்கு எப்பயுமே இதேதான் வேலை, கவலைப்படுறது தான் வேலை. இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? நாம கவலைப்பட வேண்டியது இன்னமும் அதிகமாக குணானுபவம் பண்ண வேண்டும். அது வாய்க்க மாட்டேன் என்கிறதே, அது இன்னமும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே, இறை அனுபவங்கிறது எட்டாக்கனியாகவே இருந்து விடுமோ? அதை நாடி நான் இன்னமும் முன்னேறிக்கொண்டு செல்ல வேண்டாமோ? நம்ம நிச்சயமா ஒன்று தெரிஞ்சுக்கணும், யாரொருத்தரையும் உயர்த்துவதற்காக நமக்கு பிறவி தரப்படவில்லை. நம்மை உயர்த்தி கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் போனால் நான் போகிறேன், இவர் போனால் நான் போகிறேன், அதெல்லாம் செல்லாது. நம்மை நாம் கொஞ்சமேனும் பார்த்து கொள்ள வேண்டும். சரியான இடத்திலே நம்மை நாம் பொருத்தி கொள்ளுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரம், அந்த வாய்ப்பு வந்துவிட்டதுனால் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கையாகவே கருதப்பட மாட்டாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் போகிற இடங்களிலே நல்ல விஷயங்கள் கண்களிலே படலாம், கெட்ட விஷயங்கள் நம்ம கேட்கத்தகாத, பார்க்கத்தகாத, கேட்டால் நமக்கு சில விஷயங்களில் சில பேர்களிடத்தில் மதிப்பு கூட நமக்கு போடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கண்ணிலே பட்டாலும் கூட அதிலெல்லாம் பட்டு கொள்ளாமல் எந்த நல்லதை நாம் பரிகிரகித்து கொள்ள வேண்டுமோ அந்த நன்மையை நாம் எடுத்துக்கொண்டு அதன் வழி நடத்தல். அதைத்தான் கொக்கை போல் இருக்கும், கோழியை போல் இருக்கும், உப்பை போல் இருக்கும், உம்மை போல் இருக்கும் எல்லாம் திருமலை அனந்தாழ்வான் பராசர பட்டராலே அனுப்பப்பட்ட ஒரு சீடருக்கு உணர்த்தினார். அந்த அர்த்தங்களை இன்னொரு நாள் சொல்றேன். அதனால நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். உலகம் நம்மை பித்தர்கள்னு சொல்லுகிறதா? நாம் திரும்ப சொல்லிட்டு போடுவோம், என்ன பெரிய கஷ்டம், நாங்கள் பகவான் பகவான் ஓடிட்டு இருக்கோம், பித்தர்களாக இருக்கோம். நீங்கள் பொருள்களின் பின்னே ஓடுகின்றவர்களாக இருக்கிறீர்கள், எங்கள் கண்ணுக்கு நீங்கள் தான் பித்தர்களாக தெரிகிறீர்கள். ஒன்று சொல்கிறேன், இறை அனுபவத்தை செய்து கொண்டே இருந்தோம்னால் இந்த உடலை விட்ட பிற்பாடும் இந்த ஆன்மாவிற்கு வழிகாட்டி கொண்டு அந்த இறை அனுபவம் வீறு நடை போடும். பொருள் அனுபவம், இங்கே பொருள்களின் பின்னே பித்தர்களாக இருக்கிறீர்களே, எத்தனை சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களாலே ஒரு காதற்ற ஊசியையாவது கொண்டு போக முடியுமா கூடன்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. எதெல்லாம் இங்கே பெறப்பட்டதோ அவற்றையெல்லாம் இங்கேயே தான் விட்டு விட்டு போக போகிறோங்கிறது அதுதான் நிதர்சனம். அது மறுக்க முடியாத உண்மை. அது நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அதுதான் உண்மை. அப்படிலாம் கிடையாது சுவாமி, ஏதாவது ஒரு வழி பண்ணிண்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு நான் முயற்சி செய்யத்தான் செய்வேன். இன்னமும் பல பேருக்கு தாங்கள் இப்படியே இருப்போங்கிற நம்பிக்கை இருக்கு தெரியுமோ? ஏதும் ஆகாது, ஏதும் வாராது, எப்போதும் இப்படியே இருக்க கடவோம் அப்படிங்கிற பிரமையில வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? மகாபாரதத்திலே யக்ஷ பிரஷ்னம்னு உண்டு. அது ஏன் ஏற்பட்டது அதுக்குள்ளெல்லாம் இப்போ போக வேண்டாம். கூட போன இந்த சகோதரர்கள் தீர்த்தம் கொண்டு வரதுக்குன்னு போனால் 4 பேரும் அங்கே உயிரற்ற நிலை, கிட்டத்தட்ட அப்படியே பிரஜையே இல்லாமல் கீழே கிடக்கிறார்கள். கடைசியில் யுதிஷ்டர் போனார். அங்கே இருக்கிற யக்ஷன் கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் தண்ணீர் பருகுகிற வாய்ப்பு உனக்கு உண்டு, ரொம்ப தாகம் கொள்றது, சரி கேளுன்னு பல கேள்விகளை யக்ஷன் கேட்டான். ரொம்ப ஆச்சரியமான பதில்களை தர்மபுத்திரர் சொன்னார். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, கிமாச்சரியம் அவன் கேட்டான். எது ஆச்சரியம் அப்படின்னா அழகா பதில் சொன்னார். அஹன்யஹனி பூதானி கச்சந்தீக யமாலயம். தினந்தோறும் ராப்பகல் பல உயிர்கள் யமாலயத்துக்கு போயிட்டு தான் இருக்கு. நாமாலயத்துக்கு வந்துட்டா யமாலயத்துக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் யமாலயத்துக்கு பல உயிர்கள் போயிட்டே தான் இருக்கு. யமப்பட்டணத்துக்கு, நரகத்துக்கு பல உயிர்கள் போயிட்டே தான் இருக்கு. யக்ஷன் கேட்டான், அதுதான் ஆச்சரியமானா? அது ஆச்சரியம் கிடையாது. அதை பார்த்து வைத்தும் தாங்கள் எப்போதும் ஸ்திரமாக இருப்போம்னு பல பேர் நம்பிட்டு இருக்காளே, அதுதான் ஆச்சரியம்னா. பல பேர் போறது ஆச்சரியம் கிடையாது. அதனால தான் நாளை சாவார், இன்று செத்தவரை பார்த்து அழுகிறார்கள் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ? அந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுகைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் பித்தர்கள். இப்போ பேய் பெண்ணேன்னு கூப்பிட்டதுக்கு காரணம் சொல்றா, நாங்கள் ஏதோ ஒன்று கிண்டல் பண்றதுக்காக மதிக்கட்டவளேன்னு கூப்பிட்டோம்னு நினைச்சுக்காதே. நீ பெரியவள், மதிப்பிற்குரியவள், மதிக்க தகுந்தவள், அதற்காக கூப்பிடுகிறோம். அவள் உள்ளுக்குள்ள சிந்தனை பண்ணி பார்த்தா, நீங்கள் அப்படிலாம் கூப்பிடுறவா கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சும்மா பேய் பெண்ணேன்னு கூட்டுட்டு இப்போ என்னென்னமோ அர்த்தங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கோ, இதெல்லாம் நான் நம்புறதா இல்லை. தவிரவும் இன்னமும் பொழுது புலரவில்லை, வேறு ஏதேனும் அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோள் அப்படின்னுட்டு அவள் வாய் மூடி கிடந்தாள். உடனே பேசுறா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம்
கேட்டிலையோ காசும் பிறப்பும் அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னெல்லாம் சொல்லுமா போலே இடைச்சாதிக்குரிய ஆபரணங்கள்ங்கிறார். இடைச்சாதி பெண்கள் அவர்கள் வழக்கமாக அணிந்து கொள்ளுகின்ற ஆபரண விசேஷங்கள், அந்த ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு தயிர் கடைகின்றார்கள். ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள வாசப்படி தாண்டி நாம போறோம்னால் அங்க சில விஷயங்கள் நிச்சயமா இருக்கணுங்கிறா. என்னன்னா மத்து கயிறு இதெல்லாம் நிச்சயமாக இருக்க வேண்டுமா. தயிர் கடைகிற ஒலி அந்த வீட்டிலே கேட்கப்பட வேண்டும். வாசப்படி தாண்டி போனாலே தயிர் கடைகிற ஒலி கேட்க வேண்டும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், வாசப்படி தாண்டி போனா மத்து பார்க்க முடியல, கயிறு பார்க்க முடியலங்கிறது ஆச்சரியம் கிடையாது சுவாமி. இன்னைக்கு இருக்கிற வீடுகள்ல வாசப்படியே பார்க்க முடியாது, ஏன்னா வாசப்படியே கிடையாது. இன்னைக்கு கட்டுற வீடுகளில் பார்த்தோம்னா வாசப்படிங்கிறது வைக்கப்படுவதே கிடையாது. வாசப்படி இருந்தால் தானே தாண்டி போனால் மத்து கயிறெல்லாம் பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு வீடுனா பசுமாடு நிச்சயமாக இருக்க வேண்டும். பசுவை வைத்துக்கொண்டு அவர்கள் போஷித்து வருவார்கள். வியாபாரம் பண்றதுக்கு இல்லை, தங்கள் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக, பகவானுக்கு பால அமுது செய்ய பண்ணுவதற்காக. செல்வத்திற்கு மாடுன்னு பேரு, மாட்டுக்கு மாடுன்னு பேரு. மாடு இருந்தா அது பெரும் செல்வம், லக்ஷ்மி கரம்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு வீடுன்னா தயிர் கடையும் ஓசை கேட்கணும், வேத ஒலி கேட்க வேண்டும், பசுமாட்டினுடைய அம்மாங்கிற சத்தம் கேட்க வேண்டும். இதெல்லாம் இருந்தா தான் அது வீடு. இப்போ கோதானம்னு பண்ணுவா, இன்னைக்கும் பண்றா நிறைய பேர். பண்றச்ச என்ன பண்ணிடுவான்னா கோதானம் பசுவையே கொண்டு வந்து கொடுப்பாளன்னா, நீங்க கொடுத்தாலும் இப்போ எனக்கு கொடுத்தா கூட நான் போய் வாங்கி போய் கட்ட முடியுமா? நான் என்ன சொல்லுவேன், என்ன கட்டுறதுக்கு என் வீட்டில் எங்கே கட்டுறதுன்னு இடம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் மாடை கொண்டு போய் நான் எங்கே போய் கட்டுறது? அதனால கோதானம் ஒரு பேருக்கு பண்ணுங்கோ, ஒரு 101 ரூபாய் வெத்தலை பாக்கில் வச்சுட்டோ கோதானம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா. அதுக்கு இது பிரதி ஆகுமா? நீங்கள் நல்லா பசு காராம் பசுவே வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டா எத்தனையோ பசுமாடுகள்லாம் இருக்குன்றான். சின்னதாக இருக்கும், அதுக்கு பேர் என்ன சொல்கிற, புங்கம் பசுன்னெலாம் சொல்கிறாள் இல்லையோ. இப்போ சின்னதாக இருக்கும், பார்த்தா நிறைய பாலை கொடுக்குங்கிறா. இன்னும் வடதேசத்துக்கெல்லாம் போனால் நிறைய வகைகள்லாம் சொல்கிறா. அதெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்ல பசுமாடு 1.5 லட்சம் ரூபாய் வச்சா ரொம்ப அருமையான பசுமாடு. நான் வெத்தலை பாக்கில் எவ்வளோ வச்சு கொடுத்தேன்? 101 ரூபாய் வச்சு கொடுத்துட்டோம். 51 ரூபாயே வச்சேன்னு வச்சுக்கோங்க. 101 கூட பெருசாக பட்டுது. 51 ரூபாய் வச்சுட்டு கோதானம் பண்ணினேன்னா சரி, ஏதோ ஒன்று கொடுக்குறான்னு வாழ்ந்து போயிட்டு இருக்கா. அப்போ வீடுனா இதெல்லாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பால்னா என்னன்னு கேட்டு பாருங்க, அது பேக்கெட்டில் வருமே அதுங்கிற அளவில் தான் தெரியும். அது எங்கேருந்து வருது? அது ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சிருக்கா, அதுதான் பால். பசுமாடு தான் பால் கொடுக்கறதுங்கிற உண்மையே பல குழந்தைகளுக்கு தெரியாதுங்கிறது தான். இது வேடிக்கைக்கு சொன்ன வார்த்தையே இல்லை, இது யதார்த்தம். அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க சொல்றா, அந்த அச்சுத்தாலி ஆமைத்தாலி முதலான ஆபரணங்களை எல்லாம் அவர்கள் அணிந்து கொண்டு முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய். கோகுலத்துல எப்பவும் வெண்ணெய் கடைஞ்சுட்டே இருப்பாளாம். ஏன்னா சீர்மல்கமாய்ப்பாடி ஆய்பொழுது. கண்ணன் பிறப்பதற்கு முன்பிருந்த நிலை ஒன்று, கண்ணன் பிறந்த பிற்பாடு சீர்மல்கும் ஆய்ப்பாடி, செல்வச் செழிப்பிற்கு குறையே இல்லை. ஏன்னா பசுக்கள் எல்லாம் வாங்கக்குடம் நிறைக்கும் பசுக்களாக இருக்கின்றன. இப்போ பழைய நாளில் உங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும், பல பேர் பண்ணியிருப்பீங்க, இப்போலாம் யாரும் பண்ணுறதில்லை. இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வரும் பாருங்க, அதில் இருக்கிற ஹார்லிக்ஸ் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் அதில் தயிரை சேர்த்து அதில் 7 எடுத்து அதை குளிக்கின்றே உட்காந்துருக்கணும். அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து அது பந்தாட்டம் திரண்டு வந்து அதுக்கு மேல அதை உருக்கி நெய்யாக்கி கொள்வது அப்படின்லாம் வச்சுட்டு இருந்தோம். இப்ப அதையும் யாரும் பண்றதில்லை. மத்து கயிறெல்லாம் போச்சு. ஹார்லிக்ஸ் பாட்டிலில் வச்சுட்டு அதை குலுக்கி வெண்ணெய் எடுக்கிறது அதுவும் போச்சு. இப்ப வெண்ணெயே கிடையாது, நெய் ஏதோ வாங்கி வருகிறோம், மணலா நெய் அப்படின்னு விளம்பரம் எல்லாம் பண்றா. உண்மையா ஒரு பசுமாட்டினுடைய நெய் நீங்கள் 1 கிலோ வாங்கணும்னு சொன்னால் 4000 ரூபாய் குறைஞ்சபட்சம் இல்லாமல் வாங்க முடியாதுங்கிறது தான் உண்மை. 1 கிலோ நெய் உங்களுக்கு நல்ல பசு நெய் வேண்டும்னு சொன்னால், இப்போ ஆர்கானிக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆர்கானிக்குங்கிற வார்த்தையில போலிகள் நடையாடுறா போல போலிகளில் கூட அத்தனை போலி நடையாடலை. அதனால ஆர்கானிக்னா தான் இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் சொல்லிட்டா இந்த வெள்ளையா இருக்கிற உப்பு உபயோகப்படாது, எல்லாம் நீங்கள் அந்த இந்துப்பு ரெட் சால்ட் உபயோகப்படுத்துங்கள். அத்தனை ரெட் சால்ட் எங்கேருந்து வருது? இத்தனை பெரிய மக்கள் தொகை, இத்தனை பேர் 150 கோடி பேர் இருக்கிறோம்னு சொன்னால் கலப்படத்தை தவிர்க்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் வியாதியெல்லாம் வருதுன்னா வரத்தான் செய்யும். அப்போ ஒரே வழி என்னன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். அதை மறுத்து யாரும் பேசவே முடியாது. ஏன்னா 150 கோடி பேர் இருந்தால் தேவைங்கிறது எத்தனை அதிகரிக்கிறது பாருங்க. அத்தனை அதிகரிச்சுடுத்துன்னு சொன்னா அந்த தேவைக்கு ஏற்றாற் போலே எல்லாத்தையும் பொருள்களை வழங்கவும் வேண்டி இருக்கிறதுன்னா கலப்படம் போலி இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் பகவான் தான் பார்த்து காப்பாத்தின்னு இருக்காங்கிற நம்பிக்கையோட போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது பஞ்சு மிட்டாயெல்லாம் வித்துன்னு இருந்தா எல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா வாங்கி தான் கொடுத்துட்டு இருந்தா, குழந்தைகள் சாப்பிட்டு தான் இருந்தது. இப்போ பாருங்கள், அதை விற்றால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். இப்போ இத்தனை நாள் விற்றது. அப்போ இப்போ எதெல்லாம் புழக்கத்தில் இருக்கோ அது ஒன்றொன்னா இது இப்போது தடை செய்யப்படும். திடீர்னு தடைங்கிறா, திடீர்னு தடை நீக்கம்ங்கிறா, இப்படின்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த நாளில் வீட்டிலேயே வெண்ணெய் தயாரித்து அதிலிருந்து நெய் எடுத்து அதை பெருமானுக்கு அமுது செய்ய பண்ணி அதில் பெருமானுக்கு இனிப்பு பண்டங்களை எல்லாம் சமர்ப்பித்து அதை சாப்பிட்டு இருந்தா ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் கிடையாது, பிபி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப சௌக்கியமா இருந்தா. இது இல்லை, மற்ற எல்லா சௌக்கியமும் இருந்தது. இன்னைக்கு இது ஓரளவு இருக்கு, மற்ற எந்த சௌக்கியமும் இல்லை. அப்படிங்கிற காலத்துல தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ முப்போதும் கடைந்தீண்டிய வெண்ணெய் லீலா சுகர் தம்முடைய ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருதத்துல ரொம்ப அழகா பாடுறார். கும் குமிதி கிம் பிரமதி அம்ப ததி மத்தியே. இந்த யசோத தயிர் கடைகிறாள். எப்போ கடைய முடியும்னா கண்ணன் வாசல்ல விளையாட போயிருக்கிறச்சே தான் கடைய முடியும். வீட்டில் இருந்தால் கடைவதற்கு வாய்ப்பில்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது, கடைந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை பத்திரப்படுத்துதல். கண்ணனுக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வைத்தாக வேண்டும். அவன் வரத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப நாழியா கைவலிக்க, அதைத்தான் இந்த பாட்டில் கைபெயர்ப்பன்னு வந்திருக்கு பாருங்க. பேய்ப்பெண்ணே காசன் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனரும் கூட ஆட்சியர் மத்தின ஆலோசப்படுத்த தைரரவம் கேட்டலையோ. கைவலிக்க கடைஞ்சுன்னு இருக்கா. அப்பதான் பந்தாட்டம் திரண்டு வருகிற நிலைமை. அந்த நிலைமையில இருக்கிற வெண்ணெய்க்கு ஹையங்க வீணம்னு பேராம். அப்பத்தான் அந்த வெண்ணெயைத்தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏடா இருக்கிற நிலைமை, இன்னும் வெண்ணெய் ஆகலேன்னு முன்பு இருக்கிற நிலைமை, அப்ப அந்த வெண்ணெய் பெருமானுக்கு பிடிக்காது. முழுசா வெண்ணையாய் வெளியில நவநீதமா வெளியில வருது பாருங்க, அப்ப இருக்கிற நிலைமையிலையும் அதை ரொம்ப விரும்ப மாட்டார். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட அந்த ஒரு 85-90% அது வெண்ணையாகிற நிலைமைக்கு தயாராகிவிட்டதுன்னு இருக்கிற நிலைமையில அது பந்தாட்டம் அப்பதான் திரண்டு வர ஆரம்பிக்கிறதே. அதற்கு ஹையங்க வீணம், அதை எடுத்து சாப்பிட்றதுல தான் அவருக்கு பெரு விருப்பம். கிட்டத்தட்ட அந்த இடம் வந்தாச்சு. யசோதா அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. நல்ல வேளை இந்த குட்டன் இன்னமும் வரவில்லை, அதற்குள்ள நாம் இதை தயார் பண்ணிடணும்னு நினைச்சுட்டே இருக்கச்சே, அப்படியே பின்னாடியா வந்து தாயை அணைத்து கொள்ளுமாம் குழந்தை. அதை இப்படி அப்படியே தாயை முன்னாடி அப்படி அவளை நகர்த்துகிறது, பின்னே இழுக்கிறது. அம்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதான். அவள் பார்த்தாலாம், இதுக்கு வெண்ணெய் தெரியுமே தவிர வெண்ணெய் கடைந்தெடுக்கப்படுவதை பார்த்ததில்லை போல் இருக்கு. நீ என்ன பண்றேன்னு கேட்கறது. வெண்ணெயை காப்பாத்திக்க ஏதாவது சொல்லி ஆகணும். நான் வெண்ணெய் கடைஞ்சி எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா போச்சு, அப்படியே எடுத்து சாப்பிட போகிறது. கும் குமிதி கிம் பிரமதி அம்ப ததி மத்தியே. என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்போ எட்டி பார்த்துட்டு இந்த திரண்டு வருகிற வெண்ணையை பார்த்து கண்ணன் கேட்டானா, அம்மா நீ என்னமோ பண்ணிட்டு இருக்க, உள்ளே இருந்து என்னமோ அப்படியே மேலே மேலே பொங்கி பொங்கி வருதே, என்னது அது அப்படின்னானா. அம்மா பார்த்தா என்ன பதில் சொல்லட்டும். ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பூதம் பார், அம்மா அவள் விழுங்குறேன்னு வந்துட்டு இருக்கு கண்ணா. அதைத்தான் இந்த நடுவில் கட்டையை போட்டுட்டு நான் அழுத்தி அழுத்தி அதை உள்ள தள்ளிட்டு இருக்கேன். அதெல்லாம் உன்னுடைய ஜம்பமெல்லாம் இங்கே பலிக்காது, உன் பாச்சா இங்கே பலிக்காதுன்னுட்டு நான் அதை அடக்கின்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா. உடனே கண்ணன் அப்படி திரும்பி பார்த்தான். நான் இருக்கிற இடத்துல என்னை தவிர வேற யாரும் எங்கள் அம்மாவை படுத்தவே கூடாது, நான் தான் படுத்துவேன். எங்கள் அம்மாவை விழுங்க வர பூத்தத்தை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போய் தன்னுடைய பிஞ்சு விரல்களை உள்ளுக்குள்ளே கொடுத்து, பிஞ்சு கையை உள்ளுக்குள்ளே கொடுத்து, அந்த வெண்ணெய் திரண்டு வந்திருக்கிற ஹையங்க வீணத்தை அப்படியே எடுத்துட்டு அதை பந்தாட்டம் வாயில் போட்டுண்டுட்டு, அம்மா இதை போய் பூத்தம், நீ உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ மக்கு, இது சுவை மிகுந்த வெண்ணெய், இனிமே நீ கவலைப்பட வேண்டாம், நன்னா கடை, யாரும் உன்னை பயமுறுத்த மாட்டா. அவர் பார்த்தா இதுக்கு மேலே கடையிறதுக்கு என்ன இருக்கு. திரண்டு வந்த பந்து போல உருண்டு திரண்டு வந்த வெண்ணையை கண்ணன் சாப்பிட்டுட்டு போயாச்சு. இதுதான் காசன் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாசனரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினாலோசப்படுத்த தைரவம் கேட்டலையோ. அவ கை வலிக்குமா, வாங்கும் வலி. அந்த வலியை மறக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருப்பா. கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்தவருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேத்தின்னு லீலாசுக்கர் ரொம்ப அற்புதமா பாடுறார். அந்த திருநாமங்களை உறக்க பாடுவாளாம். அந்த ஒலி எங்க வரைக்கும் போகும்னா வைகுண்டம் வரைக்கும் போகுமா. அங்க இருக்கிறவா கேட்பாளா, இது என்ன இங்கிருந்தோ கோவிந்த தாமோதர மாதவான்னு குரல்லாம் கேட்கறதேன்னு பார்த்தா கீழே கோபிகைகள் அவ பாடின்னு இருக்கா. வலி தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஏலேலோ ஐலசா பாட்டு மாதிரி பாடின்னு இருக்கா அவ. அது ஏன் வைகுண்டம் வரைக்கும் போச்சுன்னா அங்க இருக்கிறவாளை பார்த்து அந்த ஒலி சொல்றதான், இங்க இருக்கிற பெருமான் அங்க கண்ணனா பிறந்துட்டான், உங்களுக்கெல்லாம் என்ன வேலை இங்க வாங்குவோன்னு கூப்பிடுறா போல இருக்கான். இதைத்தான் வெளியில் இருக்கிற பெண்கள் சொல்றா, இது வைகுண்டத்திலேயே இந்த ஒலி போய் கேட்கறது உன் காதுல விழலையா,
பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிறா. தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். உடனே புரிஞ்சுட்டா, கீழே பேய்ப்பெண்ணேன்னு கூப்பிட்டது அவளுடைய மனசுல முள்ளு தைச்சா போல தைச்சிருக்கு போல் இருக்கு. அதனால தான் மறுமொழி பேசாமல் இருக்கிறாள். கொஞ்சம் கொண்டாடி பேசுவோம். நாயக பெண் பிள்ளாய், எங்கள் கூட்டத்துக்கே நாயகியாக தலைவியாக இருப்பவள் நீதானே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் மூர்த்தி பகவானை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். கேசவன் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கிக் கொடுக்கிறவன். அவனை பத்தி பாடிட்டு இருக்கோம். அதை கேட்டும் கிடக்கலாகுமோ. கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய். இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேங்கிறாளே, என்னதான் பண்றான்னு ஜன்னல்ல இருந்து அப்படி எட்டி பார்த்தான். என்னதான் பண்றா உள்ள அப்படின்னு பார்த்தா, அவளுடைய முக ஒளி இருக்கு பாருங்கோ, அது அரை முழுக்க பரவி இருந்ததாம் அந்த தேஜஸ். அதனால தான் கார்த்தால கூட வாணி மஹால்ல சொன்னேன், இன்னைக்கு யாருக்காவது பெண் குழந்தை பிறந்தா தேஜஸ்வினின்னு பேர் வைக்கலாம். ஏன்னா இந்த பாட்டில் தேசமுடையாயின்னு வருகிறது பாருங்க, தேஜஸ்வினியேன்னு அர்த்தம். நன்ன தேஜஸோட கூடி இருக்கிற முகமண்டலம். அந்த பெண் பிள்ளை உள்ள படுத்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள அப்படியே ஒளி வட்டம், அத்தனை இடத்துலையும் ஒளி வெள்ளம் பரவி இருக்கிறது. வெளியில இருக்கிறவா சொல்றா, தேசமுடையாய் திற, இந்த கதவை திறந்துட்டா அது வெளியில வெள்ளம் விடுமே. இந்த மார்கழி மாசம் இருட்டு, நாம எல்லாரையும் போய் அழைச்சுன்னு போகணும்னா வெளிச்சம் வேணும் இல்லையோ. நீ வெளியில வந்தாலே உன்னுடைய முகவொளியின் துணை கொண்டே நாங்கள் செல்லலாகும், மேலே செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும். எனவே தேசமுடையாய் திற என்று இறை அனுபவத்திற்கும் இறை அடியவர்கள் அனுபவத்திற்கும் பழையவளாயிருக்கிற ஒருத்தி அவள் உணர்த்தப்படுகின்றாள். இந்த பாசுரத்திலையும் சொல்ல வேண்டிய அர்த்த விசேஷங்கள் நிறைய உண்டு. நம்ம பிள்ளாய் எழுந்திராய் அதுலேயும் பார்க்க வேண்டிய அர்த்த விசேஷம் இருக்கு. நாளைக்கு கோதுகலமுடைய பாவையோடு சேர்த்து அந்த அர்த்த விசேஷங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு, நாளை மாலை 4:45 மணிக்கு உபன்யாசம். இன்று போல 4 மணிக்கு கிடையாது, 4:45 வந்தீர்களானால் 6 மணி வரைக்கும் இங்கே குணானுபவம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு சாயங்காலம் 4:45 சந்திக்கிறேன் என்று சொல்லி இன்றைய பாசுர அனுசந்தானத்தை அனைவரும் சேர்ந்து செய்ய விண்ணப்பித்துக் கொண்டு அமைகிறேன். கீசு கீசன்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.